அப்படியோ ஏசப்பா, நீங்க அன்புள்ளவராய் இருந்தீங்க ராஜா. அப்ப எத்தனை பாவமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பும் போதெல்லாம் இவன் என் பிள்ளை, என் மகன், நான் போக மாட்டேன்னு சொல்லி ராஜா எங்களுக்காக நீங்க நின்னீங்களே ஏசப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்கெங்கயோ இருந்த ராஜா எங்களை புறக்கி எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல ராஜா. அப்பா எங்கெங்கயோ கடந்த குப்பை மாதிரி இருந்தோமே ராஜா, குப்பைக்கோட பிரயோஜனமற்றவங்களா இருந்தோமே ராஜா. எங்களை நீங்க தூக்கி எடுத்து எங்களை முற்றிலுமா உங்களுடைய சுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களோட கால்களை கண்மலை மேல நிப்பாட்டிக்கிறே ராஜா. அந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீரே ஜீவிக்கிற தேவன் அப்பா, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். உண்மையா சொல்லுங்க. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே. எல்லாரும் கைகளை அப்படி சொல்லலாம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா, நீர் எங்களை நடத்துங்க ராஜா. பூரணவர் நீர் எங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்களும் பூரணப்பட்டு இருப்போம் ஏசப்பா. நீர் எங்களோடு இந்த பலப்படுத்துங்க ராஜா. மீதியான அனைத்து பேரும் உங்களை காத்து வைக்கும். Hallelujah. Praise God.
சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு நல்ல ஆராதனை செய்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். குட். ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறேன். இது இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. ஸோ இன்னையோட ஆவியானவருடைய சீரீஸ் முடியுது. அடுத்த மாதத்துலேருந்து ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கலான்னு இருக்கு. சந்தோஷமாக இருக்கீங்களா? வர 2ஆம் தேதி எத்தனை பேருக்கு லீவு? காந்தி ஜெயந்தி வருது இல்லையா? லீவு உங்களுக்குலாம் லீவு தானே? அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வரலனாலும் வைப்பேன். இருந்தாலும் ஒரு பேச்சு கேட்டுக்கிறேன். ஓகே, 2ஆம் தேதி ஸ்பெஷல் மீட்டிங் பகலில் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அண்ட் ஒரு சிறப்பு ஊழியக்காரர் கூப்பிடலான்ட்டு இதுக்கப்புறம் தான் கூப்பிடவே போகிறேன். விசுவாசிக்கிறவர் நம்ம கிடைப்பாருன்னு. ஸோ அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அது என்னன்னு லன்ச் செய்யலாமா? வரீங்களா? வந்தீங்கன்னா உங்களுக்கு லன்ச் செஞ்சு ஒரு லேட்டாக கூட முடிப்பேன். இல்லைன்னா ஒரு 1 மணிக்கெலாம் முடிப்பேன். ஒரு சிம்பிள் லன்ச் செய்வோம். என்ன செய்யலாம்? மெனுவை கடைசி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். 2ஆம் தேதி எல்லாருக்கும் சாப்பாடு. ஓகே, சந்தோஷமா? வீட்டிலலாம் செய்ய வேண்டாம். காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம். ஓகே, குட். பிள்ளை லீவ் தானே உங்களுக்கு? கேட்டுவாங்க, லீவ் தான். காந்தி பிறந்தநாள், டாஸ்மாக் எல்லாம் லீவ் தான். இங்கே உங்களுக்கு ஆவியின் போதை சற்று அதிகமாக கொடுக்கப்படும். என்ன பாட்டி? வந்துடுறீங்க. ஸோ இன்னைக்கு வராதவங்களுக்குலாம் அதை சொல்லிடுங்க. ஓகே, என்னைக்கு மீட்டிங், எத்தனை மணிக்கு மீட்டிங்ன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, 2ஆம் தேதி அது எவ்வளோ தூரம் ஆவியானவர் நடத்துகிறாரோ அவ்வளோ தூரம் நடத்தும். லீவு தானே உங்களுக்கும்? காந்தி ஜெயந்தி இல்லை, காந்தி கோச்சுக்கு போகிறார். ஆமாம், அன்னைக்கு வேற ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பேசலான்ட்டு இருக்கேன். நானும் பேசுவேன், இன்னொரு சில ஊழியக்காரங்களையும் கூப்பிடலான்ட்டு இருக்கேன். ஸோ கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை செய்யப்படும். இந்த 1 மணி நேரம் ஆராதனைலாம் பார்த்தாது. நல்ல ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு டான்ஸ் ஆடி பாடி நல்ல ஒரு ஆராதனை செய்வோம் அன்னைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது 2ஆம் தேதி மீட்டிங். வர்ற 2ஆம் தேதி புதன்கிழமை மறந்துடக்கூடாது. சரியா? அப்புறமா அடுத்த வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி முழு ஜெபம் இருக்கு. YMCA லட்ச் மறக்காமல் வந்துடுங்க. ஓகே, கேரளாவிலேருந்து ப்ராஃபட் நிஜு வர்றாரு. நிஜு மேத்யூ வர்றாரு. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பாஸ்டர் செபாஸ்டியன் அவங்களும் வர்றாங்க. ஓகே, அதனால் 2 செஷனாக இருக்கும். ஒரு செஷன் அவர் எடுப்பார், அதுக்கப்புறம் பாஸ்டர் செபாஸ்டியன் அவங்க எடுப்பாங்க. அதனால் அதுவும் காலையில் 6 மணிக்கு தான் முடிப்போம். இப்போயே சொல்லிட்டேன், 2 மணிக்கு போகிற ஞாபகத்துலலாம் வந்துடாதீங்க. அது பூஜா ஹாலிடேஸ். ஓகே, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டைம் ஹால் சின்னதாக இருக்கிறதுனால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் சேர் வேணும்னா சீக்கிரமே பிடிச்சிருந்தேன். ஏன்னா பாதிக்கு மேலே தான் நான் சேர் போட போகிறேன். இன்ஃபேக்ட் இல்லைன்னா சேரை ஃபுல்லாக தூக்கிட்டு சைடில் போட்டுருவேன். ஓகே, அதனால் நிறைய க்ரௌட் வர்றதுனால அப்படி ஒரு பிளான் பண்ணலான்ட்டு, சேரை கம்மி பண்ணலான்ட்டு. இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கும் நீங்கள் வரணும். ஓகே சரியா? இப்போ கர்த்தர் மேலே இறங்குவார். விடுதலை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர். ஒரு சில வசனங்களை அவரை குறித்து நான் வாசித்து இன்னைக்கு அவருடைய தன்மைகளை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். மத்தேயு 12:31. எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு 18வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 12வது அதிகாரம். எடுத்தீங்களா? 31வது வசனம். வாசிங்க சிஸ்டர். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. போதும். வாசிச்சிட்டீங்களா? என்ன புரிஞ்சது? எந்த பாவத்தையும் கடவுள் மன்னிச்சிருவாரு. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்னா என்ன சொல்லுங்க? தூஷணம் மீனிங் தேவையில்லாம கேவலமா பேசுறது, வேண்டாத பேசுறது, போய் சொல்றது. ஆவியானவருக்கு விரோதமான தூஷம் அப்படின்னா இல்ல, ஆவியானவரை பத்தி பேசுறேன். ஆமா, வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டையை பத்தி பேசுறேன். நமக்குள்ள நடக்கிற சண்டையை பத்தி இல்லாத பொருளாத. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்னா பரிசுத்த ஆவியானவரை பத்தி. இப்போ இவங்க கேலி கிண்டல், இப்போ இவங்க அபிஷேகத்தில் நிரம்பினாங்க,
ஒரு சிலர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததை பார்த்தேன். ஐயோ நம்மளும் அபிஷேகத்தில் நிரம்பணுமேன்ற அந்த தாகம் இல்லாமல் என்ன சேரை உடைச்சிட்டாங்களா, தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு என்ன இது கை தட்டுறாங்க, என்ன இது குதிக்கிறாங்க, என்ன இது உருள்றாங்க அப்படின்னு அது வந்து புரியலன்னு விட்டுறணும். அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது. பேசினா அவன் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. புரியுதா? அடுத்த வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரன் என்பது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசுவை பத்தி பேசினா கூட மன்னிச்சிருவாரு. தொடர்ந்து வாசிங்க. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாருங்களேன், இந்த உலகத்திலேயும் மன்னிப்பு இல்லை, மறுஜென்மத்திலேயும் மன்னிப்பு இல்லை. செத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. எந்த பாவம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினான். ஏன்னா இந்த சர்ச்சில் ரொம்ப கை தட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஆவியில் நிரம்பி பாட்டுக்கிறாங்க அப்படின்னு புரியலன்னா விட்டுறணும். இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும், இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு அப்படி போகணும். ஆனால் அதை பற்றி பேசிட்டா, அதுக்கு விரோதமாக பேசிட்டா அவன் பாவம் மன்னிக்கப்படவே கூடாது. பாவம் மன்னிக்கப்படலைன்னா எங்கே தான் போகணும்? எதுக்கு? சொந்த காசில் சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிறீங்க, சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிறீங்க. அதனால பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறது இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. இதுக்கு மேல விளக்கம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ஆவியானவரை பத்தி வேற எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு சொல்லிட்டு ஆவியானவருடைய இன்னொரு டைமென்ஷன் அவங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிப்போம். ஒரு நிமிஷம், 302வது பக்கம். 302வது பக்கம், புதிய ஏற்பாடு. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அண்டர்லைன் தட் வேர்ட், அது மட்டும் அண்டர்லைன் பண்ணு. எதை பெற்றும்? ஒரு தடவை பரிசுத்த ஆவியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. மறுதலித்து போனவர்கள், ரெண்டு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணணும். பரிசுத்த ஆவியை பெற்று மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் மறுதலிக்கிறாங்க. பாத்தீங்களா? லிசன் டு மீ. ஒரு தடவை ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இந்த கூட்டங்கள் இந்த மாசத்துல நிறைய பேர் புதுசா ஆவியை பெற்றீங்க. முழு ஜெபத்துல புது பாஷையில பெற்றுக்கொண்டீங்க. பரம ஈவை ருசி பார்த்தீங்க. இதெல்லாம் பரலோகத்தின் ஈவு, கிஃப்ட். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கல. எத்தனை பேருக்கு தவறு இருக்கிறாங்க இதுக்காக, இந்த வரத்துக்காக. நிறைய பேர் வந்து காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம கர்த்தர் உங்களுக்கு இலவசமா கொடுத்துருக்கிறார். ஒரு தடவை பரிசுத்த ஆவியை பெற்று மறுதலித்து போனவர்கள்னா என்ன? மறுதலிக்கிறது, பின்வாங்கி போனவர்கள் அப்படி போட்டிருக்காங்க. மறுதலித்துனா இல்ல அதை பத்தி தப்பா பேசிட்டு போறவங்க. எப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு நன்மை வாங்கி என்ன தப்பா பேசிட்டு போனா பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரே தப்பா பேசிட்டேன்னு வையேன், அதுதான் மறுதலித்து போனவர்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க என்ன தலையில கை வச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க வந்து அங்கே ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு அதை பத்தி தப்பா பேசி நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மறுதலிக்கிறது. உங்களுக்கு தெரியும் உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும் இது நானா கீழே விழல, ஆவியானவர் என்ன தொட்டார், இது நானா பண்ணல, எனக்கு என்னமோ நடந்துச்சு, அந்த இடத்துல என்னமோ நடந்துச்சு. ஆனா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அதை மறுதலிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அது இல்லைன்னு சாதிக்கிறாங்க. பார்த்தீங்களா? பெற்றும் அதை இல்லைன்னு சாதிக்கிறவங்க, மறுதலித்து போனவர்கள், அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் இருந்து அவமானப்படுத்துகிறார்கள். இயேசு ஒரு தடவை சிலுவையில் அரைஞ்சாச்சு, மறுபடியும் நீங்க தான் அவரை சிலுவையில் அறைகிறீங்க. அவர்களை மனம் திரும்புவதற்கு எதுவாய் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்படின்னா திரும்ப அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை பரிசுத்தாவை பெற்று அவரை மறுதளிச்சிட்டிங்கன்னா திரும்ப உங்களை நிரப்புறது கொஞ்சம் கூடாத காரியம், புதுப்பிக்கிறது கூடாத காரியம், முடியாது. நீ அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா தவம் இருக்க வேண்டியதான். என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என் மனசை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம்.
புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் வாங்குறது பெருசு இல்லை, வாங்கின ஆவியானவரை காப்பாற்றி வைக்கிறது இருக்கும். பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். நீ ஒரு நாள் கூத்துக்காக ஜோமான சொல்ற, நான் வாழ்நாள் ஃபுல்லாக அவளை வச்சு வாழ்றதுக்கு நான் அவனுக்கு சொல்லித்தரேன். இது முக்கியம். கல்யாணம் முக்கியமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கை முக்கியம்? வாழ்றதான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவியை பெறுறதை விட பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்வது அதை விட முக்கியமானது. அப்படி நீங்க மறுதளிச்சிட்டீங்கன்னா திரும்பவும் உங்களை புதுப்பிக்கிறது, அந்த ஸ்பிரிட்டை ரினியூ பண்றது கூடாத காரியம். உன்னை மறுபடியும் கொண்டு வர முடியாது. என்ன புரிஞ்சது இதுல? பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் திரும்ப விக்கிரக வணக்கத்துக்கு போகக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். சரி, கொஞ்சம் புரிச்சு சண்டே ஸ்கூல் நினைக்கிறோம். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, மாந்திரிய கிரியைகளுக்கு போகக்கூடாது, ஓகே, மந்திர தந்திரங்களை நம்பக்கூடாது. சரியா? எப்பவுமே அவரையே சார்ந்திருக்கும். இது எப்படி நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசக்கூடாதா? என்னங்க எப்படியா வீட்டில் கண்டிஷன் போட்டு வச்சிருக்கீங்க? பேசலாம், தவறாய் பேசக்கூடாது. அவ்வளவுதான். அந்த கட்டுப்பாடு நமக்கே இருக்கணும் பாருங்க. அது போல பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் வேற எந்த ஆவியும் நம்பக்கூடாது. ஓகே, வேற எந்த ஆவியும் நம்பி பின்னாடி போகக்கூடாது. ஓகே, இது பரிசுத்த ஆவியினரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. மொத்தம் எத்தனை தியானிச்சிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினுடைய தன்மைகள் 4 5 6 தியானிச்சிருக்கோம். நம்பர் 1, காற்றாய் இருக்கிறார், நெருப்பாய் இருக்கிறார், எண்ணெயை போல இருக்கிறார், புறாவை போல இறங்கி வந்தார், மேகம். போன வாரம் மேகத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது ஜீவன் நதியாய் இறங்கினார். நதியை குறித்து தியானித்தோம். அதான் பாடணும். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஆவியானவர் நதிக்கு கம்பேர் பண்ணி பைபிள் ஸ்டடியில பேசுறேன். இந்த செய்திகளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்தவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா திரும்ப இந்த சீரீஸை திரும்ப அடுத்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணுவேன். அடுத்த மாதம் வேற ஒரு டாபிக் பேச போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் வேற ஒரு டாபிக் பேச போகிறேன். நான் இந்த பைபிள் ஸ்டடியை மாற்றி வைக்கலான் இருக்கேன். இந்த மாதம் மட்டும், இந்த வர வாரம் மட்டும் புதன்கிழமை பகலில் கூட்டம், சாயந்தர கூட்டம் இல்லை. அக்டோபரில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை பகலில். என்ன சொல்கிறீங்க? வந்துடலாம். அப்போ வந்துடுவீங்க. ஏன்னா சாயந்தரம் சில பேருக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். எந்த கூட்டத்துக்கு ஜாஸ்தி வராங்களோ அந்த கூட்டத்தை நிரந்தரமாக்கிடுவேன். ஓகே, ஆனால் வேலைக்கு போகிறவங்களால பகலில் வர முடியாது. பட் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற பெண்கள், வேலை வெட்டி இல்லாதவர்கள் உபாச ஜபத்துக்கு உங்களை ஆச்சரியப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வேன். முடிஞ்சவொன்னே சோறு தருவீங்களான்னு கேட்டால் மண்டையிலே 2 கொடுப்பேன். அது பேரே உபாச ஜபம். அதுக்கு பேர் என்ன? சாப்பாடு உனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் டீ வேணா கொடுத்து அனுப்புவேன். அதனால வெள்ளிக்கிழமையும் வாங்க. ஓகே, எதுல இருந்து வச்சுக்கலாம்? அக்டோபர் 3ஆம் தேதி, நம்ம 2ஆம் தேதி இந்த மீட்டிங் இருக்கு. அதனால 4ஆம் தேதி வேண்டாம். 2வது வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் இருக்கிறதுனால பகல் கூட்டம் வேண்டாம். ஏன்னா பகல்ல நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு நல்லா தூங்காம முடிச்சுக்கணும். சரியா பாட்டி? பகல்லே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடணும். சனிக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, அதனால 3வது வாரத்துல இருந்து தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். 18ஆம் தேதி 23ஆம் தேதி 2 வெள்ளிக்கிழமை வருது இந்த மாசத்துல. ஸோ அந்த ஃப்ரைடேஸில் பகல்ல ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுக்கோ. வந்துருங்க. என்ன எத்தனை மணிக்கு வைக்கலாம்? அந்த டைமை நீங்களே சொல்லுங்க. நான் வாட்டுக்கு 10 மணிக்கு வச்சுட்டு 4 பேர் வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. 11 மணி வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சு வச்சுட்டு இல்லை, மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டு வருவீங்க இல்லையா, போன உடனே சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரே ஃபாஸ்டிங் ப்ரேயர். எனக்கு புரியலையே அது என்ன ஃபாஸ்டிங். ஒன்று காலையில் சாப்பிடாம வரணும், இல்லை மத்தியானம் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணணும், இல்லை 2மே ஸ்கிப் பண்ணிட்டு நைட்டு சாப்பிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் காலையிலேயும் சாப்பிட்ருவீங்க, மத்தியானத்துக்கு செஞ்சு வச்சுட்டு அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் இல்லை, லேட் சாப்பாடு, லேட் லஞ்ச். சாப்பிடாம வரணும், மத்தியானம் போய் சாப்பிட்டுக்கலாமா? அப்படி பிளான் பண்ணுங்க. அப்படி பிளான் பண்ணுங்க. 11 மணிக்கு ஆரம்பிச்சா நான் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு தான் விடுவேன். ஓகே, நீங்கள் 2 மணிக்கு பஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, தூரத்தில் இருந்து வரவங்க.
அப்போது ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுக்கலாம், பைபிள் ஸ்டடியை கட் பண்ணிக்கலாம். ஓகே, பைபிள் ஸ்டடி வைக்கலாம். அடுத்த மாதம் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது எப்படின்னா, அந்த டாபிக் வந்து ஆவியின் வரங்களை குறித்து நான் பேச போகிறேன். பரிசுத்தாவின் வரங்கள். எத்தனை பேருக்கு வரங்கள் வேணும்னு ஆசையாக இருக்குது? ஏன் ஆசையாக இருக்குது? என்ன மாதிரியா? யார் உங்களோட வரங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? ஸோ அது யாருக்கு அப்படின்னா, ஊழியம் செய்கிறவங்களுக்கு. ஓகே, அது வந்து நவம்பரில் வச்சுக்கோம். நவம்பரில் வந்து எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை பாஸ்டர் அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம். சும்மா அது வந்து கூட்டம் எல்லாருக்குமே கிடையாது, எல்லாரும் வரக்கூடாது. என்ன பாட்டி, ஊழியம் செய்யணும்னு ஆசையாக இருக்கா? என்ன ஊழியம்? போய் சொல்லணுமா? போய் எல்லாருக்கும் சொல்லணும். ஐயோ, என் காது என்னமோ கேக்குது. போய் எல்லாருக்கும் சொல்லணும். போய் சொல்லணும். என்னடா ஊழியம்? போய் சொல்ற ஊழியம். போய் எல்லாருக்கும் சொல்ற ஊழியம். ஓகே ஓகே, அதான் என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு எப்படின்னு ட்ரைனிங் கொடுப்பேன். அந்த ஊழியம் செய்யறதுக்கு மெயினா வரம் வேணும். என்ன வேணும்? வரம். சாமி கிட்ட என்ன வேணும்? என்ன வரம் வேணும்? வேணுமா பாட்டி? பயன்படுத்துவார் கர்த்தரவங்களை அந்த கூட்டத்துக்கு வந்தா. நவம்பர் மாதம் ஊழியக்காரர்களுக்காக மட்டும், ஊழியம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லாருமே பிசாஸ் பிடிச்சவங்களாம் கூட்டு வந்துடக்கூடாது அந்த கூட்டத்துக்கு. அப்புறம் நானே டெமோ பண்ணுற மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல. லைவாக பிசாஸ் துரத்துறது எப்படின்னு உங்களை வச்சு உங்களையே துரத்த சொல்லுவேன். உங்களையே தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். உங்களையே வந்து உள்ள இருக்கிற வரங்களை ஆக்டிவேட் பண்ணி 9 வரங்களை குறித்து தியானிக்க போகிறேன். எனக்கு தெரியல அது வந்து எவ்வளோ நேரம் போகணும். அந்த கூட்டத்துக்கு டைம்லாம் கிடையவே கிடையாது. இப்போயே சொல்லிடுறேன், நவம்பர் மாதம் ஊழியர்களுக்கான ட்ரைனிங்கில் வந்து டைமிங்கே கிடையாது. 5 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அது 8-9 மணிக்கு கூட போகும். ஏன்னா வரங்களை பற்றி பேசி டெமான்ஸ்ட்ரேஷன் லைவாக. நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறது இல்லை. இப்போ நிறைய சாட்சி என் மூலமாக கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சாட்சி சொல்ல ஒரு பொண்ணு, சாரா, இந்த சாரா இல்லை, இன்னொரு சாரா வந்துட்டு இருக்கால, அன்னைக்கு சாட்சி சொல்றேன்ற பேர்ல பிரசங்கம் மட்டும் இருந்துச்சு, அதே சாரா தான். அவளுக்கு நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். சாயந்தரம் அவளுக்கு ஒரு ப்ராஃபஸி சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னேன். என்னன்னா, உனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணுவான் பூ கொடுத்து. எப்படி இருக்கு? அவ டைவர்ஸ் ஆனவ, குழந்தை இருக்கு. ஆனா உனக்கு இந்த வாரம் ஒருத்தன் பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான், கவனமா இரு, நோ சொல்லுன்னு எஸ்பா சொல்றாருன்ட்டு. அவளுக்கு ஃபேமிலி லைஃப் சரியில்லை. ஒரு 2-3 வருஷமா புருஷனுக்கு அவளுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் யாரும் அவளை ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. ஆனா நான் கேட்டேன், உனக்கு பூ ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமா பிடிக்கும். என்ன பூ பிடிக்கும்னு? எனக்கு லில்லி பிடிக்கும் அப்படின்னா. அப்படியா? அந்த பூவை எவனாவது கொடுத்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வருவான், கவனமா இரு அப்படின்னு எஸ்பா செவ்வாய்க்கிழமை சொல்றாரு. நேத்தவ எனக்கு ஃபோன் பண்றா காலங்காத்தால, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் எனக்கு ப்ரப்போஸ் பண்றான். நீ பக்கத்துல இருந்தானே நான் பூ கொடுத்துருப்பேன், நான் உனக்காக வாங்கி தரணும்னு நினைச்சேன், பட் நான் ரொம்ப நாளும் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இந்த வாரம் முந்தானேத்து வெள்ளிக்கிழமை காலையில போன்ல ப்ரப்போஸ் பண்றான். உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். இது வந்து நான் அந்த ப்ராஃபஸி சொல்றேன்னா கட்டாயமா அது வந்து ரகசியமா என்டர்டெயின் பண்ணி பிசாசு பின்மாற்றத்துக்குள்ள தள்ளி இருப்போம். ஆனா இப்போ சாயந்தரம் அவள் சாட்சி சொல்லுவா, அவளே சொல்லுவா. காலையில் அவள் இல்லாதனால நான் சொல்ல வேண்டியது, நான் பர்மிஷன் வாங்கிட்டேன், அதனாலதான் ஓப்பனா சொல்றேன். ஓகே. ஆனா வெள்ளிக்கிழமை ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ண போறான், நான் செவ்வாய்க்கிழமை தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு இந்த மாதிரி இருக்கணும்? தீர்க்கதரிசனம் வேணுமா, தீர்க்கதரிசனம் சொல்லணுமா? உங்களுக்கு என்ன ஆசை? சொல்லணும்னு ஆசை. ஓகே, அந்த ட்ரைனிங் உங்களுக்கு நவம்பர் மாதம் நான் கொடுப்பேன். ஓகே, எப்படி தீர்க்கதரிசன வரங்கள், பிசாசுல துரத்துற வரங்கள், ஆவிகளை பகுத்தறியறது, இதெல்லாம் ஆக்டிவேட் பண்றது ஆசையா இருக்கா? குட், நல்லவர். ஸோ பாஸ்டர் மட்டுமே தீர்க்கதரிசியா இருக்கக்கூடாது, எனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேர் தீர்க்கதரிசியா தான் இருக்கணும். ஆனா அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங். அதை சண்டே சொல்லி தர மாட்டேன். சண்டே வந்து நிறைய புதுசாக வந்திருக்காங்க. அன்னைக்கு கூட எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கீங்க? எந்திரிச்சு நிலைங்களே. 1 2 3 4 5 பேர் இல்லையா? யாரு? சரண்யாவா? சகுந்தலாமா? வெரி குட். நீங்க எந்திரிங்க, சும்மா வைக்கப்படாம எந்திரிங்க, எல்லாரும் உங்களை பார்க்கட்டும். இன்னைக்கு 5 பேர் புதுசாக வந்திருக்காங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கும். சோகமா தருவீங்க. தேங்க்யூ. உட்காருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்காக நீங்க ஆள் தெரியுது, முடிஞ்ச உடனே பார்த்து விஷ் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களா, வெக்கமா இருக்காதா? சரி விடுங்க. ஸோ இன்னைக்கும் காலையில் 5 பேர் புதுசாக வந்திருக்காங்க.
அல்லேலூயா. தொடர்ந்து வாங்க. என்ன ஒரு நாள் மட்டும் வராதீங்க, தொடர்ந்து வாங்க. ஒவ்வொரு வாரமும் வெரைட்டியா கொடுத்துட்டே இருக்கும். அப்படியே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது, வார வாரம் வித்தியாசமா இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்ல இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. கூட்டிட்டு வந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. இவங்க வர்றதுக்கு காரணமா இருந்தவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டு. அது வந்து நவம்பர் மாதம். சரி, இப்போ சண்டே வந்து இது மாதிரி புது புது ஆட்கள் வர்றதுனால நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ட்ரைனிங்க்குன்னு டெடிகேட்டா ஏசப்பாக்கு நான் ஊழியம் செய்யணும், நான் சும்மா இருக்கேன், எனக்கு வர வேணும் அப்படின்றவங்களுக்காக மாத்திரம் நவம்பர்ல இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள சபை விட்டு போயிடக்கூடாது, தொடர்ந்து வரணும். இதெல்லாம் பிளான். எனக்கு டிசம்பர் வரைக்குமே பிளான் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் புது வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை ஏசப்பா என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை வச்சு நான் இப்போ தியானிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வருஷம் வாக்குத்தத்தம், அது வரைக்குமே நான் ப்ரிப்பேராக இருக்கேன், ஆயத்தமாக இருக்கிறேன். சரியா? அதனால எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாரம் வாரம் ஒரே பிரியாணி கிடையாது, ஒவ்வொரு வாரம் வித்தியாசமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த மாசம் என்னது? அக்டோபர் மாசம் என்ன கூட்டம் ஸ்பெஷலா? உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை விரதம். அதுக்கு பேர் என்ன? வெள்ளிக்கிழமை விரதம். நவம்பர் மாசம் என்ன கூட்டம்? ஸ்பெஷல் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை தவிர ஊழியர் செய்கிறவர்களுக்கான வகுப்பு. ஓகே, ஊழியர் பயிற்சி அப்படி வச்சுக்கோங்க. ஊழியர்களுக்கான பயிற்சி. அதுக்கு டைம் எடுத்து தான் வரணும். 9ல முடிக்கவே மாட்டேன், அதை இப்பயே சொல்லிட்டேன். அது திடீர்னு ஆவியானவர் இறங்கி எவ்வளவு நேரம் போகும்னு தெரியாது. உங்களை அப்படியே லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வைப்பேன். நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க, கர்த்தர் அந்த வரங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. ஏதோ நான் அப்புறம் வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்க மாட்டேன், ப்ராக்டிக்கலா உங்களை நடத்துறேன், உங்களையும் சொல்ல வைப்பேன். ஓகே, அப்படி உங்களை நடத்தி இங்கே ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் நீங்கள் வெளியில போய் பயன்பட முடியும், உங்க வீட்டுக்குள்ள பயன்பட முடியும். ஒவ்வொரு தடவையும் நீங்க எனக்கு தேவை வரணும்னு அவசியம் இல்லை. பட்ஃபேட்ல இருந்து வரீங்களா, நீங்க நேரம் ராணிமா வீட்டுக்கு போயிருங்களேன், அவங்க உங்களுக்கு ஜாப் பண்ணுவாங்க, அப்படி அனுப்பி விட்டுருவேன். HPFல யாரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கீங்க? பாட்டியா? HPFா? சரி, விக்டோரியா பாட்டி உங்களுக்காக ஜாப் பண்ணி அவங்களே தீர்க்கதரிசனம் சொல்லிடுவாங்க. அவங்களால முடியாத டஃப் கேஸை மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, நவம்பர் மாசம் ஊழியர் பயிற்சி இப்பவே சொல்லிட்டேன். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு தன்மையை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். மொத்தம் எத்தனை தியானிச்சிருக்கோம்னு சொன்னேன்? காத்து, நெருப்பு, எண்ணெய், புறா, மேகம், நதி, 6 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 7, 8 2 சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே, சொல்லிட்டு 2ஆம் தேதி ஆராதனையில 9வது ஒன்னையும் சொல்லி அதோட முடிச்சிருவோம். ஏன்னா அக்டோபர் 1 வாரத்துல இருந்து வேற ஒரு செய்தி உங்களுக்கு புதுசா தரணும். ஓகே, அதனால 7வது தன்மை, 7வது டைமென்ஷன், 8வது டைமென்ஷன் இன்னைக்கு பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் 7வது எப்படி இருக்கிறார்னா பனி போல பெய்வார். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்புமையா இருக்கிற? பனி. சொல்லுங்க, பனி. பனிக்கு என்ன 2 சொல்லினாவா 3 சொல்லினாவா? 3 சொல்லினா போட்டா அது என்னது? வேலை. பனி. பனி 2 சொல்லினா போடணும். நீ பனி அப்படின்னா பனி பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல பனியை பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நவம்பர்ல பெய்ய வேண்டியது இப்பவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என் கார்ல காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்படியே போய் அப்படியே சால்ட் மாதிரி அப்படியே மேலே தூவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனியை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், பரிசுத்த ஆவியானவர் பனி போல இறங்குகிறார். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல எடுத்தீங்களா? முதல் பக்கத்திலே இருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். வாசிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. போதும். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. யார் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கா? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? மூடு பனிக்கா? 6வது வசனத்துல. ஓகே, மூடு பனி. பனின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் பைபிள்ல இங்கே தான் வருது. மழை ஃபர்ஸ்ட் பூமியில எப்போ பெஞ்சதுன்னா, பூமி தொடங்கி ஆதாமேவெல்லாம் உருவாக்கி ஒரு 1000 வருஷம் கழிச்சு நோவாவின் காலத்துல தான் மழை ஃபர்ஸ்ட் பூமிக்கு வருது. அந்த கதை தெரியும்ல, நோவா கதை. நோவா டைம்ல தான் ஃபர்ஸ்ட் மழை பூமிக்கு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பூமியில மழை கிடையாது, பனி மட்டுமே இருக்கு. பனி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பனியில தான் எல்லாமே விளைஞ்சிச்சு. அந்த நீர்ப்பனி மட்டும்தான் இருந்துச்சு.
இது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பனி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய another dimension. பனி போல பெய்யும் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு விளக்குறதுக்காக இன்னொரு சம்பவத்தை பைபிள்ல இருந்து நான் காட்டுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 36 இருந்து 40 வரைக்கும். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், 310வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 310. 6வது அதிகாரம் 36 முதல் 40 வரை வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூடாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. பனியை பனி பரிசுத்த ஆவியானவர்னு விளக்கப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இது ஒரு ஆழமான சத்தியம். கவனமாக கவனிக்கணும். கிதியோன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார். அந்த ஜட்ஜி ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு, நீ போய் மீதியானியர்களோட சண்டை போடணும், பெலிஸ்தர்களோட சண்டை போடணும் அப்படின்னு ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட டெஸ்ட் வைக்கிறான். ஏசப்பாட்ட ஒரு அடையாளம் கேட்கிறான். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், நீங்க தான் என்ன கூப்பிடுறீங்கன்னா எனக்கு இந்த அடையாளத்தை நீங்க செய்யணும். நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏசப்பாட்ட அடையாளம் கேட்டிருக்கீங்களா? இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு இப்படி ஒரு அடையாளம் வேணும். இந்த வீட்டுக்கு தான் நான் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும். இதுதான் என்னோட சர்ச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும். கேட்டு வந்தீங்களா இல்லையா? கேட்க மாட்டீங்களா? அடையாளம் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, தப்பு இல்லை. சும்மா அடையாளம் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான தருணங்கள்ல ஏசப்பா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அடையாளத்தை உங்களுக்கு தந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுவார். நீங்க செய்யறது தேவ சித்தமா இல்லையான்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்படி அடையாளம் இல்லைன்னா அமைதியை விட்டுருணும். நீங்க வாட்டுக்கு எதையோ ஒன்று குழம்பிட்டு இருக்க கூடாது. அது அடையாளமா நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஓகே, இப்போ இந்த கிதியோன் கர்த்தர்ட்ட அடையாளம் கேட்கிறான். நீங்க தான் என்ன அழைக்கிறீங்க, நீங்க தான் இந்த ஊழியத்துக்கு என்ன அழைக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. என்ன அடையாளம்? அவனே அந்த அடையாளத்தை கேட்கிறான். ஒரு தோல், மயிருள்ள ஒரு தோல் அப்படின்னா ஒரு மாட்டு தோல் இல்ல ஒரு ஆட்டு தோல், அதை நான் அந்த கிரவுண்ட்ல போடுறேன். இன்னைக்கு ராத்திரி பனி பெய்யணும், இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யணும், பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும் அப்படின்றான். இப்படி நடக்குமா? ஒரு அற்புதம் நடக்காது. எப்படி நடக்கும்? பனி பெஞ்சா எல்லா இடத்துக்கும் தானே பெய்யணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள், ஒரு மாட்டுத்தோல் எவ்வளவு பெருசா விரிக்க முடியும்? ஒரு கார் சைஸுக்கு அப்படி வச்சுக்கோங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு கார், ஏன் கார் மேல மட்டும் பனி பெய்யணும், கிரவுண்ட் ஃபுல்லா காஞ்சிருக்கணும் காலில் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது. இப்படி ஒரு அடையாளம் கேட்கிறான். அவன் கேட்ட மாதிரியே தூங்கி எந்திரிக்கிறான். அடுத்த நாள் காலில் பார்த்தா அந்த தோல்ல மாத்திரம் பனி பெஞ்சிருக்கு, பூமி எல்லாம் காஞ்சிருக்கு. இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அது எப்படி? பனி பெஞ்சா ஊருக்கே பெய்யணும், இந்த இடத்துல மட்டும் எப்படி இவ்வளவு பனி? அந்த இடம்லாம் காஞ்சிருக்கு, இந்த இடம் மட்டும் ஈரமா இருக்கு, பனி பெஞ்சிருக்கு. ஆனாலும் இவனுக்கு கன்ஃபர்மேஷன் பத்தல. திரும்ப இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்கிறான். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறேன். இன்னைக்கு ராத்திரி என்ன கன்ஃபர்மேஷன்னா, இந்த பூமி ஃபுல்லா பனி பெஞ்சிருக்கணும், இந்த தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும். இந்த அடையாளம் எப்படி இருக்கு? இப்படி நடக்குமா? வாய்ப்பே இல்லை. பனி பெஞ்சா எல்லா இடத்துலயும் தானே பெய்யணும், இந்த தோல் மேல மட்டும் பெய்யாம இது மட்டும் எப்படி ட்ரையா இருக்க முடியும்? ஆனா இந்த மாதிரி கடினமான அடையாளத்தை கத்தர்ட்ட கேட்கலாம். வாய்ப்பே இல்லாததை கத்தர்ட்ட கேட்கலாம். ஈஸி டாஸ்க்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கவே கூடாது. பாருங்க, ஏஸ்பாட்டை கொடுக்கும்போது அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பிரச்சனையா கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ உங்க ஊர், இந்த ஊர் எம்எல்ஏ யாரு? ராசா எம்பி. சரி, ராசா வீடு தெரியும்ல? தெரியுமா இல்லையா? தெரியும். அவர்கிட்ட போய் கடன் கேட்க போனா எவ்வளவு கேட்பீங்க? 500 ரூபாய் கேட்பீங்க? சொல்லுங்க, எவ்வளவு கேட்பீங்க? இல்ல சொல்லிதான் பாருங்களேன். இப்போ
அப்ப வாங்குவீங்க கடன். அவ்வளவுதான். அப்ப சர்ச்சு இந்த பக்கம் வந்துடவே கூடாது. இங்க இருந்துட்டு எவனாவது போய் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். ஆனா அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா, சார் ஒரு 500 ரூபாய் கொடுங்க சார் அப்படியே கேட்பீங்க. அது அவர் கசிக்கும். அந்த 500 ரூபாய் நீ அவர் டிரைவர்கிட்டே போய் கேட்டுடலாம். ஆனா எம்பினா அவரோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க கடன் கேட்கணும். பாஸ்டர் எவ்வளவு கேட்பீங்க? கேட்டீங்க பரவாயில்லையே, என்ன நம்பி நீ 500 ரூபாய் கடன் கேட்டீங்க அப்படின்ற. அப்போ நமக்கே தெரியும் இவரோட தகுதிக்கு இது கம்மி, அவர்கிட்ட போகணும்னா ஜாஸ்தியா கேட்கணும். அல்லேலூயா. இன்னும் பலமா வர அல்லேலூயா. அப்போ ஏசப்பாட்ட அடையாளம் கேட்கும்போது குட்டி குட்டி அடையாளம் கேட்காதீங்க, கடினமான அடையாளத்தை கேளுங்க. வாய்ப்பே இல்லாதது, இந்த பூமியில அது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை வைங்கன்ற அவர் செய்வார்ன்ற. ஒரு அல்லேலூயா. அப்படி ஒரு கடினமான டாஸ்க் ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவரால முடியாது எதுவுமே கிடையாது. அவர் உங்க எவ்வளவு கடினமான டாஸ்கையும் ஈஸியா செஞ்சு முடிச்சுவார். அல்லேலூயா. அதுக்காக டெய்லி டாஸ்க் கொடுத்துட்டே இருக்க கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு ஒரு வசனம் இருக்கு. டோன்ட் டெஸ்ட் காட். சும்மா சும்மா அவரை சோதிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஏதாவது ஒரு தடவை சோதிக்கலாம், 2 தடவை சோதிக்கலாம், ரொம்ப முக்கியமான தருணங்கள்ல சோதிக்கலாம். அதை விட்டுட்டு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அந்த மாதிரி நேரத்தில் நீ கர்த்தரை சோதிக்கலாம். அதை விட்டுட்டு டெய்லி உண்மையை நேசிச்சா இன்னைக்கு எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கித்தாங்க, உண்மையை நேசிச்சா என் புருஷனை குடியை நிறுத்துங்க, சும்மா சும்மா எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க கூடாது. கடினமான டாஸ்க் கொடுங்க, கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து தன்னுடைய அடையாளத்தை நிரூபிப்பார். கிதியோன் அப்படி டாஸ்க் கொடுக்குற ஆண்டவர். ஏன்னா கிதியோனுக்கு ஆண்டவர் அவ்வளோ கடினமான ஒரு டாஸ்க் கொடுத்தார். இந்த ஜனங்களெல்லாம் இந்த எதிரிகள்ட்ட இருந்து நீ காப்பாற்றணும், அப்போ நீ எனக்கு இந்த அடையாளத்தை கொடுக்கணும். சும்மா சிம்பிளான அடையாளம் கொடுக்கவே கூடாது, எனக்கு கடினமான அடையாளத்தை கொடுக்கணும். 2வது அடையாளம் என்ன? தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், பூமி எல்லாம் பனி பெஞ்சிருக்கணும். அப்படி வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. என் கார் மட்டும் பனி பெய்யக்கூடாது, கிரவுண்ட் எல்லாம் பனி பெஞ்சிருக்கணும். அது எப்படி முடியும்? எல்லா இடத்துலயும் தானே பெய்யும், கார் மேல பெய்யணுமே. ஆனா பெய்யல பாருங்க. அது வசனம் போட்டிருக்கல, கடைசி வசனம், அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அல்லேலூயா. இப்போ இதுல கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, அந்த பனி என்பது பரிசுத்த ஆவியானவர். அது புரியுதா? இப்பதான் ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்க போறேன். தோல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இல்ல நமக்காக பலியான ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த தோல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஓகே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல மட்டும் இருந்தார், பூமியே காஞ்சிருந்துச்சு. இயேசு மேல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிள்ளாகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றி திரிந்தார். இயேசு இந்த பூமியில சுற்றி திரியும் போது அவர் மேல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பூமியில யாருக்கிட்டையும் சீஷர்கிட்ட எல்லாம் பரிசுத்த ஆவி கிடையாது, யார் மேலேயும் பரிசுத்த ஆவி கிடையாது, இயேசு மேல மட்டும். அப்படின்னா என்ன? தோல் மேல மட்டும் பனி பெய்திருந்தது, பூமி காய்ந்திருந்தது. இப்போ 2வது அடையாளம் என்ன? தோல் காஞ்சிருக்கணும், பூமி பனி பெஞ்சிருக்கணும். என்னைக்கு இயேசு சிலுவையில பிழியப்பட்டாரோ அவர்கிட்ட இருந்த அபிஷேகம் வல்லமை அத்தனையுமே பூமி நம்ம மேல விழுந்துருச்சு. இப்ப இயேசு அங்க ட்ரை ஆயிட்டார். கதை புரியுதா? சிலுவையில அவர் பிழியப்பட்டார், அவர் மேல இருந்த பனி அப்படியே நிலத்தின் மேல விழுந்து இப்ப பூமி எங்கும் பனி பெஞ்சிருக்கு. இயேசு கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரே நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? ஷார்ட்டா சொல்லுங்க, நான் அடுத்த பாயிண்ட்ல போறேன். தோல் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு. பனி என்பது பரிசுத்த ஆவியானவர். தோல் மேல பனி பெய்தது, பூமி காய்ந்திருந்ததுன்றது எதை குறிக்கிறது? இயேசு மேல மட்டும் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். பூமியில யாருக்குமே அன்னைக்கு அபிஷேகம் இல்ல. அப்புறமா சிலுவைக்கு அப்புறமா என்ன நடந்தது? பூமியில இருக்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசு தன்னுடைய எல்லாவற்றையும் நம்ம மேல ஊற்றிட்டு போயிட்டார். அவர் காஞ்சி தொங்கிட்டு இருந்தார் சிலுவையில. அவர் ஒன்றும் இல்லாம இருந்தார். காரணம், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே ட்ரை ஆக்கிட்டார். இதுதான் கதை. புரிஞ்சுதா? அப்போ பனி என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த பனி எங்க இருக்கிறது? தோல் மேல இருக்கா, பூமி மேல இருக்கா? பூமி மேல இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது தோல் மேல இருந்தது, ஆட்டுக்குட்டி மேல இருந்தது, அந்த ஆட்டு தோல் மேல இருந்தது. இன்றைக்கு பூமி அத்தனை பேர் மேல இருக்கு. சொல்லுங்களேன், என் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி இருக்கிற? பனி போல இருக்கிற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு இறங்கின ஆவியானவர் திரும்பி மேல போகவே இல்லை. இன்றும் அந்த பனி பூமியை நிரப்பி
மூடு பனி எழும்பி பூமியை நிறைத்தது. அதான் ஆதியாகமம் 2:6 வாசிச்சோம். திரும்ப அதை வாசிங்க. ஆதியாகமம் 2:6. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பூமியை எல்லாம் நனைத்தார். அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் சிலுவைக்கு அப்புறமா இப்ப நம்ம எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா, வருவாரா, வந்துட்டாரா? வந்துட்டார். சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லாத வாயிலெல்லாம் அசுத்தாவி வருது. என்ன சொன்ன வாயிலிருந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது. அவ்வளவுதான். ஆமென். இது பரிசுத்த ஆவியானவருடைய 7வது டைமென்ஷன். ஓகே, 8வது டைமென்ஷன் அதையும் சொல்லி ஷார்ட்டா நிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் 8வது எப்படி இருக்கிறார்? இந்த பனி நோவாவின் காலம் வரைக்கும் தான் இருந்துச்சு. நோவா காலத்துல என்ன பெய்யுது? மழை பெய்யுது. நான் சொல்றேன், பனியும் பரிசுத்த ஆவியானவரே, மழையும் பரிசுத்த ஆவியானவரே. வாசிப்போம் சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். சகரியா 10:1. 1099 பக்கம். 1099 சகரியா 10:1. மழையும் பரிசுத்த ஆவியானவர். 1099 பழைய ஏற்பாட்டுல எடுத்தீங்களா? சகரியா, ஜக்கரியா இங்கிலீஷ்ல. ஜக்கரியா 10வது அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. போட்டுட்டா? எதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்? பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுங்கள்னா என்ன? ப்ரே பண்ணுங்க. எதுக்காக? மழை வரணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றது. அப்போ இந்த மழை என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதுன்னு சொன்னேன். பின்மாறி அப்படின்னா நல்லா கவனிக்கணும். பின்மாறினா அப்ப என்ன இருக்கு? முன்மாறின்னு ஒண்ணு இருக்கு. இருக்கா இல்லையா? சொல்லுங்க, என்னென்ன இருக்கு? முன்மாறி இருக்கு, பின்மாறி. மாறினா என்ன? மழை. பாத்தீங்களா? அழகா சொல்றீங்க. மாறினா என்ன? மழை. அப்போ முன்மாறினா அறுவடைக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி பெய்யுற ஒரு மழை, அதுக்கு பேர் என்னது? முன்மாறி. அறுவடைக்கு முன்னாடி ஒண்ணு பெய்யும், அதுக்கு பேரு பின்மாறி. புரியுதா? விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலம் ஈரமாகணும்ல, நிலத்தை உழணும்ல, அப்போ நிலத்துல கடினமா இருக்கும்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உழுதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி ஊத்துறதுக்கு பேரு முன்மாறி. அப்புறம் விதைக்கிறோம், விதைச்சதுக்கு அப்புறமா அறுவடை காலம் வருது, அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யட்டும், அதுக்கு பேரு பின்மாறி. இளவேநீர் காலம், ஸ்பிரிங் சீசன் இங்கிலீஷ்ல இல்லையா? ஸ்பிரிங், அது ஒரு நல்ல சீசன் பாருங்க. அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு 2 மழை அடிச்சுட்டா அறுவடை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி. அது அறுவடைக்கு முன்னாடி மழை. அறுவடைக்கு அப்புறம் எதுக்கு மழை? அறுவடைக்கு முன்னாடி மழை. ஏற்கனவே விளைஞ்சதை இன்னும் ஃப்ரெஷ் ஆக்குது, இன்னும் ஃப்ரெஷ் ஆக்குது. அப்போ இப்ப கர்த்தர் எதுக்காக ஜெபிக்க சொல்றாரு? முன்மாரிக்கா பின்மாரிக்கா? 1வது வசனம் வாசிங்க. எந்த மழைக்காக ஜெபம் பண்ணணும்? பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு பெரிய அறுவடை வரப்போகுது, அந்த அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை வேணும், அந்த மழைக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இந்த மழை என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, முன்மாரி எப்ப பெஞ்சிச்சு அப்படின்னு நீங்க கேட்கணும். சொல்லுங்க, இப்ப பின்மாரிக்காக நம்மளை ஜெபம் பண்ண சொல்றாரு. முன்மாரி எப்பொழுது பெய்தது? கரெக்டா சொல்றவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? இல்ல இல்ல, முன்மாரி. மழை என்பது பரிசுத்த ஆவி. நீங்க மழை எப்ப பெஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்? பரிசுத்த ஆவியா ஃபர்ஸ்ட் எப்ப பொழிஞ்சாருன்னு கேக்குறேன். ஐயோ நல்ல வேலை எதுவும் சொல்லல. பெந்தைகோஸ்தே அன்னைக்கு ஒரு மழை பெஞ்சிச்சு பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியின் மழை. அதுக்கு பேர் தான் முன்மாரி. அது முன்மாரி. அதுக்கப்புறமா வசனம் விதைக்கப்பட்டது. 2000 வருஷமா விதைச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். இப்போ அவருடைய வருகைக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் அறுவடைக்கு ரெடியா இருப்பாங்க. இப்போ ஒரு மழை பெய்யணும், இதுக்கு பேரு பின்மாரி மழை. அப்படின்னா ஏசப்பா அந்த பூமிக்கு மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் வல்லமே இறங்கினார். அன்னைக்கு வெறும் 120 பேர் மேல மட்டும்தான் இறங்கினாரு. இந்த பின்மாரி மழை பூமி ஃபுல்லா இறங்கணும். ஒரு ஹல்லேலூயா. என்ன கேட்டா இங்க இருக்கிற 50 பேர் மட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கூடாது, ஊட்டியில இருக்கிற 12 லட்சம் பேர் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஊட்டியில இருந்து அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க அங்கெங்கெல்லாம் மழை பொழியணும். பின்மாரி மழை. ஏசப்பா பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி
இரண்டாம் வருகை நடக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவின் அபிஷேகம் பலமாய் இந்த சபையை நிரப்ப வேண்டும். ஒரு ஹல்லேலூயா. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு. ஒரு ஹல்லேலூயா. சந்திக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமா. சில பேர் அப்படி பயமுறுத்துறாங்க பாருங்க. சில டிவி சேனல் எல்லாம் போட்டீங்கன்னா ஏசு வருகிறோம், சந்திக்க நீ ஆயத்தமா? வரட்டும். ஏதோ திருட வர்ற மாதிரி பேசுறீங்க. புருஷன் தானே வராரு, சந்தோஷமா வந்துட்டு போட்டும், எப்ப வேணா வரட்டும். கூலா சொல்லுங்களேன், இயேசுவே சீக்கிரம் வரும். சொல்லுங்களேன், இயேசுவே சீக்கிரம் வரும். ஆமா, அதை விட்டுட்டு ஐயோ வராரான்னு பயந்துட்டு இருக்க கூடாது. அப்படின்னா ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இயேசுவா வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, அகில உலகமும் ஒரு எழுப்புதல் பற்றி வரும். அப்படின்னா என்ன? தியேட்டர்லாம் மூடிடுவாங்க, டாஸ்மாக்லாம் க்ளோஸ் ஆயிடும், பயங்கரமா கர்த்தர் தொடுவாரு. சின்ன பிள்ளைங்க கூட தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். கடைசி நாட்கள் பூமியில் அத்தனை ஊழியக்காரர்களை ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு. அந்த நாட்கள் எப்படி முன்மாறியில அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆவியானவர் இறங்கினார், அதுதான் முன்மாறி. அது போல பின்மாறி ஒன்று நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வெறும் 120 பேர் மேலதான் இறங்குச்சு. ஆனா இந்த பின்மாறி அகில உலகத்துல இறங்க போகுது. அது முதல்ல நம்ம சபையில இறங்கட்டும். நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இங்க அதான் போட்டிருக்கு, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் அதுவா பெய்யாது, மழை அதுவா பெய்யாது, நீ மழைக்காக ஜெபம் பண்ணுன்றார். என்ன மழைக்காக? உங்க தோட்டத்து மழைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல. நான் சொல்றேன், ஆவியின் மழை இறங்கணும்னு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, மந்துல பரிசுத்தாவின் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பெய்வாரா பெய்ய மாட்டாரா? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இங்க வயல்வெளி என்பது சபையை குறிக்கிறது. சபையில கர்த்தர் உங்களுக்கு பயிர் உண்டாக, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக. மழை பெஞ்சா அது என்னது? ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். அளவா பெஞ்சா ஆசீர்வாதம், ஓவரா பெஞ்சா அதுவே சாபமா போயிடும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவரவருக்கு பயிர் உண்டாக. அப்படின்னா உனக்கு எவ்வளவு அபிஷேகம் வேணுமோ அவ்வளவு அபிஷேகம் இறங்கி அது உன்னையே ஆசீர்வதிக்கும். அவர்களுக்கு மழையை கட்டளை இடுவார். சொல்லுங்களேன், அல்லேலூயா. இத 2 ஆங்கிள்லயும் பார்க்கலாம். விவசாயம் பண்றவங்களுக்கு கர்த்தர் உங்க தோட்டத்துல மழையை கட்டளையிடுவார். உங்க வயல்வெளினா உங்க தோட்டம், உங்க காடு, நீங்க விதைச்ச அந்த விதைக்கு மேல கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். ஆமீன் சொல்லிருங்களேன். மத்தவனுக்கு மழை பெய்யுது இல்லையோ, உங்க தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ அப்படி இப்படி பெய்யும், எல்லாருக்கும் தானே பெய்யும். நல்லோருக்கும் பெய்யும், பொல்லாருக்கும் பெய்யும், எல்லாருக்குமே தானே பெய்யும். எல்லாருக்குமே தான் பெய்யும். அவனுக்கு பெஞ்சா அது சாபம், உனக்கு பெஞ்சா அது ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? இது சபைக்கு வரவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அந்த பிளஸிங்கை ரிலீஸ் பண்றேன். அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளை இடுவார். அல்லேலூயா. அப்போ மழை என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. மழையினுடைய தன்மை என்ன? இங்க வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. யோபு 38, யோபு 38:26. எத்தனாவது பக்கம்? 666. எடுத்துட்டீங்களா? 666 667 இருக்கும். அரே நிமிஷம், இந்த வயசானவங்களாம் எடுத்துட்டோம். 667. பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷர் சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. போதும். மழையை அவர் எப்படி எங்க வர்ஷிக்கப்படுகிறார்? நீங்க நினைப்பீங்க ஜனங்க இருக்கிற இடத்துல தானே மழை பெய்யணும். கடவுள் என்ன பண்றாரு? மனுஷனே இல்லாத இடத்துல கூட மழையை பெய்ய பண்றாரு. அமேசான் காட்டுக்குள்ள கூட அவர் மழையை அனுப்புறாரு பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு, பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, மழை உங்களுக்கு மட்டும் பெய்யணுமா, ஊருக்கே பெய்யணுமா? உங்களுக்கு மட்டும் பெஞ்சா அது பேர் முன்மாறி மழை. 120 பேர் மழை மட்டும்தான் பெஞ்சது. பின்மாறி மழை அப்படி கிடையாது. மனுஷனே இல்லாத இடத்துல கூட பெய்யணும். சஹாரா பாலைவனத்துல கூட பெய்யணும், அண்டார்டிகாவில் கூட பெய்யணும், துருவ பிரதேசங்கள், பனி பிரதேசங்கள், மனுஷனே இல்லை அந்த இடத்துல. தீவுகள், மலைகள், காடுகள், குகைகள், கடல்கள், எங்கெங்கெல்லாம் மனுஷன் இல்லை அங்க கூட கடலுக்கு எதுக்கு மழை பெய்யணும்? அங்கதான் ஏற்கனவே தண்ணி இருக்கே. ஆனா ஆண்டவர் கடல் மேலையும் மழை அனுப்புவார். அல்லேலூயா. அதுதான் இங்க போட்டிருக்கு, மனுஷன் குடியில்லாத இடத்துல கூட அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த மழை என்ன செய்கிறது? முந்தின வசனத்தை வாசிப்போம். 25வது வசனம். பாழும் அவாந்தர வெளியும் அந்தர வெளியுமான இல்லையா தரையை திருப்தியாக்கி
இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ரெண்டு விஷயம் செய்யுது மழை. ஒன்று தரையை திருப்தியாக்குகிறது. என்ன தரை? பாழான தரை, கட்டாந்தரை, அந்தர வெளி. அப்படின்னா என்ன? அங்க ஒரு புல் பூண்டு கூட விளையாது, வெறும் மண்ணாதான் இருக்கு, ஒரு தண்ணி இல்லாத அந்த தரைய அவர் திருப்தியாக்குகிறார். ஒரு ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கை ட்ரையா இருக்குதுன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அடுத்தது இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி. அப்படின்னா ஒண்ணு ட்ரையா இருக்கிறத திருப்தி ஆக்குறாரு, ரெண்டாவது லைட்டா பூண்டு வந்திருக்கு, பூண்டு லைட்டா முளை விட்டுருக்கு. ஒரு செடி வந்து லைட்டா முளை விட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா அது நல்லா முளைக்கும். ஆனா தண்ணி இல்லாம அப்படி ட்ரையா கிடக்குதுல, அந்த இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். மழையை ரெண்டு காரியத்துக்காக வர்ஷிக்க பண்ணுகிறார். 25வது வசனத்தின்படி, ஒன்று தரையை திருப்தியாக்குவதற்காக, இரண்டாவது முளைகளை முளைக்க பண்ணும்படி. போட்டிருக்க அண்டர்லைன் தட்டு வேணும். எதை அண்டர்லைன் பண்ணும்? தரையை திருப்தியாக்கு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தது முளைகளை முளைக்க பண்ணும்படி. லைட்டா முளை விட்டுருக்கு, அது இன்னும் நல்லா வளரும். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான்? முளையிலே கிள்ளிடுறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த முளையை முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஓ, நீ கொஞ்சம் சர்ச்சுக்கு போறியா, அவனை இப்படியே கிள்றான் பாரு அப்படின்னு அங்கேயே கிள்ள ஆரம்பிப்பான். இந்த விஷயத்துல சாத்தான் எப்பவுமே முட்டாள். நல்லா கவனிக்கணும் பாருங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இதை வேற ஒருத்தரோட பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் டாய்லெட்ல உட்காந்துருக்கும் போது கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாடு கொடுத்தாரு. பிசாசு உன் விஷயத்துல முட்டாள்டா அப்படின்னு. என்னன்னு யோசிச்சேன். என்னெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர விட்டு அவன் தள்ளி இருக்கணும். என்னெல்லாம் பிஞ்சிலே அவன் கிள்ளணும்னு ட்ரை பண்ண பார்த்தீங்களா, அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அப்பவே என்னை கிள்ளணும்னு ட்ரை பண்ணா, அப்பவே வந்து என்னை வந்து போட்டு தரணும்னு ட்ரை பண்ணா, இவனை பாவத்தில் விழ வைக்கணும், இவன் உங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு அப்பவே ட்ரை பண்ணான். ஆனா என்னன்னா ஆண்டோட தயவு மறுபடியும் என்னை முளைக்க வச்சார். என்ன உண்மையாலுமே அவன் எப்ப தெரியுமா தள்ளி இருக்கணும்? நல்லா வளர விட்டு ஓங்கி வளர்ந்து ஒரு 50,000 அடி உயரத்துல வளர்ந்ததுக்கு அப்புறம், அகில உலகத்துக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் டாப் ரேஞ்சில் வச்சு அங்க என்ன போட்டு தள்ளியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். நீ போயிடணும், உன்னை யாராவது தூக்கிட்டு போகணும், கடத்தணும், இல்லைன்னா மண்டையிலே கொட்டிடணும். என்ன கவனிங்க, சொல்லுங்களேன். பிசாசு ஒரு முட்டாள். ஏன்? முளையிலே கிள்ளணும் ட்ரை பண்றான். ஆனா உண்மையாலுமே அவன் புத்திசாலினா முளையிலே கிள்ளக்கூடாது, கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறமா அடிக்கணும். இப்ப என்ன அடிக்க சொல்லுங்க? உடந்து கட்டிடுவேன். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். முன்னாடியே பல போராட்டங்களை சந்திச்சு பல வேற பார்த்து தான் வந்ததுனால இப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை போட்டு தள்ளவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்டேன். சின்னதுலேயே அவ்வளோ போட்டதுனால இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதனால இப்போ போய் இவனை வந்து பாவத்தில் விழத்தள்ளிடுவோம். இதெல்லாம் வேற யார்கிட்டே வை. இப்போ உலக அழகிய நிர்வாணமா முன்னாடி வந்து நின்னாலும் என் கண்கள் தவறு செய்வதில்லை. ஏன்னா இதெல்லாம் எந்த காலத்திலேயே பார்த்தாச்சு, முளையிலேயே பார்த்தாச்சு. அவன் அந்த முளைய கட் பண்ண நினைச்சான். கர்த்தர் சொன்னாரு, மறுபடியும் முளைக்க பண்ணுவேன், மறுபடியும் துளிர் விடுவேன். புத்திசாலினா அவன் என்ன இன்னும் உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம், இப்ப கூட இல்ல, இன்னும் முற்றிலே பெரிய பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம், அகில உலகத்திலே பெரிய பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பாவத்துல வீழ்த்தி இருந்தான்னா அவன் ஜெயிச்சிருப்பான். ஏன்னா என்னை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் நம்பினவங்க எல்லாம் வந்து ஏமாந்து போயிருப்பாங்க. ஆனா இனி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பிசாசு முளையிலே கிள்ள ட்ரை பண்றான், ஆண்டவர் அந்த முளையை முளைக்க வைக்க ட்ரை பண்றாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை ஆரம்பத்திலே பிசாசு அழிக்கணும்னு நினைக்கிறான்னா நல்லதுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஹல்லேலூயா. சின்னதிலே கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில 25 இயர்ஸ்ல எல்லா கஷ்டத்தையும் பட்டணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கஷ்டப்படுறேன், செகண்ட் ஹாஃப்ல ஜாலியா இருப்போம். பாத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ அடின்னு அடி வாங்குவாரு. இன்டர்வியூல சொல்லுவாரு அப்படின்னு பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல போட்டு பொலன்னு பழப்பாரு. இப்போ என் வாழ்க்கையில செகண்ட் ஹாஃப்ல விளையாடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அடி வாங்கணும், அப்படின்னு கொஞ்சம் நேரம் கேப் விட்டு இன்டர்வல்லாம் விட்டு கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் புத்திசாலி. மற்றவங்களுக்கு மைண்டெல்லாம் எங்கேயோ போகுது. ஒரு மாஸ்டர் பார்த்துருப்பாரோ, பார்த்துட்டாரு. பார்க்கல, ஐயோ பார்க்கல, ஆனா இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் பாரு. ஏன்னா நானே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, இதை எங்க போன திறந்தா அதுதான் முன்னாடி வந்துட்டே இருக்கு. அப்புறம் பார்க்காம இருக்க முடியுமா? அதனால இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நான் போட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். விடுறதில்லை, எந்த பிசாசையும் விடுறதில்லை. டெய்லி துரத்திக்கிட்டு தான் இருக்கேன். அது யாருக்குள்ள இருந்தாலும் துரத்துவேன். ஏன்னா இப்போ பரிசுத்த ஆவியானவர் மழை போல என்னை நிரப்பி முளைக்க வச்சுட்டார்.
மழை உங்க மேல இருந்தா நீங்க வளருவீங்க. ஒரு ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உங்க மேல இருந்தா நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. பிசாசு கில்ல ட்ரை பண்ணுவான். ஓ சர்ச்சுக்கு போறியா, ஒரு 2 வாரம் போயிட்டியா, ஒரு மாசம் போயிட்டியா, இப்ப பாரு இப்போ ஒரு பிரச்சனை அனுப்பிங்க போகாத மாதிரி நான் கிள்ளிடுறேன், இந்த சபையில இருந்து கிள்ளுறேன் பாரு. கிள்ளுவான், ஸ்டார்டிங்ல தான் கிள்ளிடுவான் முட்டாள். இன்னும் கொஞ்சம் நல்லா வளர விட்டு அவனை கிள்ளிருக்கணும், அப்பதான் லாஸ் ஆயிருக்கும். முளையிலே அவன் கிள்ள ட்ரை பண்ணான். கர்த்தர் அந்த முளையை மறுபடியும் முளைக்க வச்சு, மழை அனுப்பி முளைக்க வச்சு உன்னை வளர வைப்பார். என்னை வளர வச்ச தேவன் உங்களை வளர வைப்பார். மழை வளர செய்கிறது. சொல்லுங்களா அல்லேலூயா. நிறைய வசனங்களை காட்ட முடியும். மழை அதை வளர பண்ண முடியும். ஒரு வசனம் சொல்லுங்க, மழை எதை என்ன செய்யும்? உங்க பரிசுத்தாவியானவர் உங்க மேல இருந்தா நீங்கள் என்ன ஆவீர்கள்? எந்த அடிக்கு வளருவீங்க? ஹைட்ல வளருவீங்க? அவளே அது சொல்லல, உங்களோட பர்ஸ் வளரும். அப்படி சொல்லுவோம், உங்க பர்ஸ் வளரும், உங்க அறிவு வளரும். வேற என்னென்ன வளரணும் சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை. அது சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. எல்லாருக்குமே பர்ஸ் வளரணும், பர்ஸ் வளரணும், பர்ஸ் வளரணும்னே தான் இருக்கு. பர்ஸும் வளரணும், ஆவியும் வளரணும், அபிஷேகம் வளரணும், வரம் வளரணும். சும்மா அந்த பழைய அபிஷேகத்திலே ஓடிட்டு இருக்க கூடாது, அதுலயும் வளரணும், அதுலயும் எக்ஸ்பர்ட் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்த ஆவியானவர் மலை போல எங்க இறங்கினார்? ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிச்சு நான் நிறைவு செய்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 44, 45, 46. அப்போஸ்தலர் 10:44, 177வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 177, 177, 44வது வசனம் சேர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பேதுரு மாதிரி நான் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. பேதுரு பிரசங்கத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு அபிஷேகம் இறங்கல. வசனம் எப்ப சொல்லுது பாருங்களேன், இந்த வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கையில். அப்படின்னா ஆவியானவரால வெயிட் பண்ண முடியல. தம்பி நீ என்னைக்கு பிரசங்கத்தை முடிச்சு அதுக்கப்புறமா அபிஷேக கூட்டத்துல நிரப்புறது? நீ பேசிக்கிட்டு நான் நிரப்புறேன்னு பேச இறங்கிட்டாரு. ஹல்லேலூயா. அப்படித்தானே அதனுடைய அர்த்தம்? வாசிங்க, இப்போ வாசிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு ஹல்லேலூயா. பேசி முடித்த பின்பு இறங்கினார் அல்ல, பேசிக்கொண்டு இருக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். ஒரு ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா நீங்க? எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடிச்சு சேர்லாம் எடுத்து வச்சு பாஸ்டர் ஃபயர் அப்படின்னு அப்பதான் நிரப்புவார் இல்ல, நான் பேச ஆவியானவர் நிரப்புவார். உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். சில பேர் அப்படியே கட்டுப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்பவே கை தட்டணும் போலதான் இருக்கு, எங்க எல்லாரும் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஆவியானவர் நிரப்பிட்டாருன்னா அதெல்லாம் பார்க்கவே கூடாது. யார் என்ன சொல்றா, அவன் மறுதளிச்சுட்டு போறவன், அவன் விரோதமா தூஷணம் பண்ணிட்டு மன்னிப்பு வாங்காம போறவன், அது அவன் தப்பு, அவன் வாங்கிட்டு போறான். ஆனா நான் பேச உன்னை நிரப்புறாருன்னா கை தட்டணும்னு தோணுச்சுன்னா தட்டிடணும், கை தூக்கணும்னு தோணுச்சுன்னா தூக்கிடணும். எந்திரிச்சு நிக்கி நின்று ஒரு அலையில சொல்லிட்டு உட்காரணும்னு தோணுச்சுன்னா நீ வாடி எந்திரிச்சு நின்று ஒரு ஹல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்துடணும். அதை விட்டு சொல்லணும் தான் நினைச்சேன், இப்ப பயமாயிட்டு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றவன் பயப்படவே மாட்டான். உலகத்திலே தில்லான மனுஷன் யார் சொல்லுங்க பாப்போம்? பரிசுத்த ஆவி பெற்றவன் தான். பாவம் பண்ணவனே அவ்வளவு தில்லா இருக்கும் போது பரிசுத்த ஆவி பெற்றவன் எவ்வளவு தில்லா இருக்கணும் பாட்டி? போய் மிரட்டுறீங்க, எல்லாரையும் உருட்டுறீங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க எப்படி இருக்கணும்? தில்லா இருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறது ஒரு பலத்தின் ஆவியானவர், ஒரு தைரியத்தின் ஆவியானவர். ஒரு ஹல்லேலூயா. அடுத்தது 45வது வசனம். ஆவியானவர் இறங்கும்போது என்ன நடக்கும்? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அந்த லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. பொழிந்தருளப்பட்டது, பொழிகிறது அப்படின்னா அந்த வார்த்தை எதோட கம்பேர் பண்ணுவோம்? பனி பொழிகிறது அப்படியே சொல்லுவோம். சொல்லுங்க. காற்று பொழிகிறது அப்படியே சொல்லுவோம். இல்ல, பனி பொழிகிறதா? பனி பெய்கிறது, பனி பெய்கிறது. இந்த பொழிகிறதுன்றது வார்த்தை எதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் சொல்லுங்க? மழைக்கு தான் மேட்ச் ஆகும். மழை பொழிகிறது அப்படிதான் சொல்லுவீங்க. மழை பொழிகிறது. பொழிகிறதுனா என்ன? ட்ரிசில் வேற. பனி வந்து ட்ரிசில் ஆகும், பெஞ்சிட்டு இருக்கும் அப்படியே லைட்டா. ஆனா மழை அப்படி கிடையாது, ட்ரிசில் ஆகாது. மழைனா அப்படியே ஒரு டேங்கை உடைச்சு விட்ட மாதிரி பட 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 படன்னு அடிக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? மழை ஊற்றுகிறது அப்படியே சொல்றீங்க. மழை பொழிகிறது.
அப்போ பரிசுத்தாவின் வரம் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள்னா, அப்ப எப்படி இறங்கி இருக்கிறார் ஆவியானவர்? மலை போல இறங்கி இருக்கிறார் ஆவியானவர். நான் பேச பேச திடீர்னு மின்னல் உண்டாகி சத்தம் கேக்குது. பாஸ்டர் பேசுறது மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கு, இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே திடீர்னு பார்த்தா அபிஷேகத்துல நீங்க துள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க அபிஷேகத்துல துள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா ஆவியானவர் மலை போல இறங்கிட்டாருன்னு அர்த்தம். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ட்ரையா இருக்கானே, அவன் ட்ரையா இருக்கான், ஓ மேல ஆவியானவர் இறங்கிட்டாரு. ஒரு ஹல்லேலூயா. அப்ப மழை எல்லாருக்கும் தானே பெய்யணும், எல்லாருக்கும் தான் பெஞ்சிச்சு. அவங்க வந்து ரெயின் கோட் மாட்டிருக்காங்க. சில பேர் பரிசுத்தாவின் மழை பெய்யும் போது ரெயின் கோட் மாட்டிட்டு ஜாலியா ஒண்ணுமே ஃபீல் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னையா கொடை பிடிச்சிருக்கேன். அற்புதமான இது, ரெயின் கோட்டோட வர்றது. சபைக்கு வரும்போதே எந்த அபிஷேகமும் எனக்கு வந்துடவே கூடாது. அப்புறம் கொடையை பிடிச்சிக்கிறது, அவர் என் தலைமையில கையே வைக்க கூடாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எல்லாரும் மேலே கை வைக்கணும், எல்லாரும் அபிஷேகத்தின் மலையில நனையணும். எவனாவது ரெயின் கோட் போட்டு சர்ச்சுக்கு வந்தீங்க, பரிசுத்த தொடக்கூடாதுன்னு அப்படியே கை கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மண்டையை படைச்சிருவேன். எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருமே பரிசுத்தாவின் மலையில நனைய வேண்டும். ஒரு ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல யூதர்கள் மேல மட்டும்தான் பரிசுத்தாவியினர் பெய்தார், பொழிந்தருளப்பட்டார். ஆனா அந்த 10வது அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுல தான் புறஜாதிகள் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. இந்த அபிஷேகம் தான் நமக்கான அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ல ஊற்றப்பட்டது அது பேதுரு மேலேயும் அந்த சீஷர்கள் மேல. அவர்கள் வெறும் யூதர்கள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க, யூதர்கள் மட்டும்தான் அந்த மேல் வீட்டறையில இருந்தாங்க, புறஜாதிகள் யாரும் கிடையாது. அது வரைக்கும் ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 10வது அதிகாரம் வர்ற வரைக்கும் புறஜாதிகள் மேல அபிஷேகமே இறங்கல. புறஜாதிகள் மேல ஃபர்ஸ்ட் இறங்கினது எப்ப? கொர்நேலியோட வீட்டுல. ஒரு ஹல்லேலூயா. அந்த சீசன் ஒரு நாள் ஓபன் பண்ண போறேன். அது எப்படின்னா வீட்டு கூட்டங்கள் நடத்த போறேன். இப்ப இல்ல, அக்டோபர்ல நவம்பர்ல அதுக்கு அடுத்து வச்சுக்குவோம். டிசம்பர்ல எல்லாம் பிஸியா இருப்பீங்கல்ல, இயேசு பிறக்கிறாரு, டெலிவரி கூட்டு போகணும் இயேசு, அதுல இல்ல வீடு வீடா கூட்டிட்டு போய் கலெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால டிசம்பர்ல வச்சுக்கலாமா ஹவுஸ் விசிட்டிங்? என்னங்க கேரல்ஸ் வச்சுக்கலாமா? ஜனவரியில வச்சுக்கலாமா? அதாவது வீட்டு கூட்டம். இதுக்கு பேர் வந்து ஒய்கோஸ் மினிஸ்ட்ரின்னு வாங்க. அப்படின்னா வீட்டு கூட்டம். இப்போ வந்து பட்ஃபேர்ல HPF OCSல ஒரு கூட்டம். OCSல யார் வந்திருக்கா? யாருமே வரல, நீங்க இருக்கீங்க. இப்போ வந்து நிவர்த்தியா வீட்டுல கூட்டம்னா அந்த OCSல இருக்கிற மற்ற எல்லா ஃபேமிலியும் அவங்க வீட்டுக்கு வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் வந்து வீட்டு கூட்டம். அப்புறம் பாஸ்ட் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை பாஸ்ட் அப்படி நீங்க யார் வீட்டுல கூட்டம் நடத்துவோமோ அந்த வீட்டுக்கு நீங்க வர வேண்டும். ஓகே, அதுக்கு பேர் வந்து என்ன மினிஸ்ட்ரி? அது வந்து கிரீக்ல வந்து ஒய்கோஸ் மினிஸ்ட்ரின்னு. அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பந்து ஜனங்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வராரு வாங்க அப்படின்னு. இது வரைக்கும் நான் வர்றப்போ உங்களை மட்டும் தான் உட்கார வச்சிருப்பேன், பக்கத்து வீட்டுலாம் கூப்பிட்டுறாதுன்னு சொல்லி வச்சிருப்பேன். ஆனா இன்னொரு நாள் வரும், உங்க வீட்டுல ஒரு ஜப கூட்டம் நடத்தணும். ஓகே, பேதுரு கொர்நேலி வீட்டுல அதுதான் நடந்துச்சு. கொர்நேலி என்ன பண்ணாரு, தன்னோட உறவினர்கள், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்க, ஈவினிங் நான் டின்னர் தரேன், ஒரு பார்ட்டி தரேன், பாஸ்டர் பீட்டரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வீட்டுல ஒரு சர்ச் நடத்துறாரு. ஒரே ஒரு நாள் மீட்டிங் நடத்துறாரு. அதை என்னைக்கு வைக்கலாம் சொல்லுங்க? அடுத்த மாசமே வச்சிருவோமா? வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கும், நானும் ப்ரிப்பேர் ஆகிறேன். இப்போ HPF இப்போ பட்ஃபேர்னா ராணிமா வீட்டில் ப்ரேயர்னா அந்த நம்ம சர்ச்சுக்கு வர எல்லாருமே, சர்ச்சுக்கு வரவங்க மெயினாக உட்காந்துருக்கணும், வராதவங்களும் உட்காந்துருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு வாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வர முடியலன்னு பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைங்க, மீதியை நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் இடம் மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் வீட்டை மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் நல்லா உட்கார்றதுக்கு வசதியான ஒரு வீடாக பாருங்க. ஓகே, உங்களுக்கே இடம் இல்லாத ஒரு வீட்டில் நான் கூட நடத்த முடியாது, அப்போ உங்களுக்கும் நான் நடத்தணும். ஒரு நல்ல அந்த ஏரியாலே ஒரு நல்ல வசதியான ஒரு வீடு. அப்படி நான் வரேன்னா நீங்கள் கட்டெல்லாம் தூக்கி வேற ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு ரூம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வைங்க. டீ முடிஞ்சா கொடுங்க, மிச்சம் முடிஞ்சா கொடுங்க, அதுக்காவது வரட்டும். ஆனால் அது வந்து போனதுக்கு அப்புறம், நான் வந்து மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு உட்கார வச்சிரு, வந்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சிரு, எல்லாத்தையும் கொடுத்து வாங்க எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை டின்னருக்கு வாங்க. அது உங்கள் வசதியை பொறுத்து, செய்யணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் வசதியை பொறுத்து. ஆனா வந்தவனை அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்தாவியானவர் தொடுவார். உங்க வீடு ஜப வீடா மாறும். விரும்புறீங்களா அப்படி உங்க வீடு மாறணும்? எல்லாருமே சர்ச்சுக்கு கூட்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல. சில பேர் சர்ச்சுக்கு வர முடியாது, அவனுக்கு ஏகப்பட்ட புருஷன் பொருளத்தொல்ல இருக்கும், ஏரியா பிரச்சனை இருக்கும், பிசாசு பிரச்சனை இருக்கும், சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு நிற்பான். ஆனா உங்க வீட்டுக்கு வரலாம். அப்போ உங்க வீட்டுல ஒரு ஒய்கோஸ் மினிஸ்ட்ரியை கொர்நேலி வீடு மாதிரி நம்ம தொடங்க போறோம்.
அந்த வீட்டுல நடந்த ஒரு சின்ன கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் மழை போல இறங்கினார். ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவர் ஒரு 2000 பேர் கூட்டினா அப்படியே மழை பெய்யும், அவங்க கை தட்டுற சத்தத்துல மழை வரும்? ஒண்ணும் கிடையாது. ஒரு 4-5 பேர், உங்க ஏரியால 4-5 பேர் தான் இருக்கீங்க. இருக்கிறதே மந்தில 2 வீடு தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த 2 வீடு ஒரு வீட்டுல வந்து உட்காரு. அது 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஒரு ஹல்லேலூயா. கூடுமான நீங்க ஒரு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு டின்னரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல சில வீடுகள்ல அதிகாலை கூட்டம் வைப்போம். எனக்கு ஆசையா இருக்கு, யாராவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் வருவேன். எல்லாரும் லஞ்ச் கொடுக்குறாங்க, டின்னர் கொடுக்குறாங்க, யாருமே பாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் பாஸ்டுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. அதனால நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட்டம் வைங்க. காலைல 5 மணிக்கே கூட்டம் ஏதாவது வைப்போமா? 5 மணிக்கே பாஸ்ட் வீட்டுக்கு வரணும். ஒரு 5ல இருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் நல்ல அபிஷேகத்தை 5 ஜாப் பண்ணிட்டு 8 மணிக்கு அப்புறம் சமைச்சு, ரொம்பலாம் சமைக்க வேணாம், 2 பிரெட்டு நடுவில் ஒரு ஆம்லேட் வச்சு கொடுத்துருங்க, போதுமான. ஒரு காஃபி கொடுங்க, போதுமானது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பி, நான் 5 மணிக்கு வரணும்னா நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை பல்லெல்லாம் விளக்கி பவுடர்லாம் அடிச்சு உட்காந்துருக்கணும் ரெடியா. நீங்க வாட்டுக்கு அப்படியே வாயில கொடுவா வீட்டை காலையிலே நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ரெடி ஆகணும். மூஞ்செல்லாம் பச்சை தண்ணியில கழுவி ரெடியா உட்காந்துருக்கணும். என்ன பாட்டி? முதல்ல பல் விளக்கிட்டு வந்து ஜபத்துல உட்காருங்க. காலை ஜபத்துல யார் வீட்டுல வைக்கலாம் அதிகாலை ஜபம்? அது அப்புறமா பிளான் பண்ணுவோம். அடுத்த மாசம் உபவாச ஜபம், அதுக்கப்புறம் ஊழியர் பயிற்சி, அதுக்கப்புறம் தான் வீட்டு கூட்டம். ஓகே, ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஜானல்ல நம்ம போவோம். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. என்னைக்கு உங்க வீட்டுல கூட நடத்துன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா இருக்கலாம், காசு நிறைய வருது, சம்பளம் வருது, அன்னைக்கு 10 கூட்டத்தை வைங்க. அப்பதான் நிறைய ஸ்பான்சர் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வீட்டுல அது உங்களுடைய வசதியை பொறுத்து. நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு தான் நடத்தணும்னு, கம்பல் பண்ணவும் மாட்டேன். எங்க வீட்டுல நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இப்பவே பேரை கொடுத்து வைங்க, இப்பவே அதை குறிச்சு ட்ரீம் பண்ணுங்க. கொர்நேலி வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் மழை போல இறங்கின மாதிரி உங்க வீட்டுல இறங்குவார். உங்க வீட்டுக்கும் ஆசீர்வாதம், அது வந்தவனுக்கும் ஆசீர்வாதம். நான் வரனாலே வீட்டுக்கு மழை வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரம் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார். அல்லேலூயா. பெரிய பெரிய கூட்டத்துல தான் அற்புதம் செய்வார் இல்ல, சின்ன சின்ன இடத்துல கூட அற்புதம் செய்வார். ஆமென். இந்த வாரம் ஒரு அம்மாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். முந்தா நேத்து தான் அந்த அம்மா ஜீப்ல இருந்து அள்ளி தூக்கிட்டு வந்தாங்க. நடக்கவே முடியாத ஒரு அம்மா. நான் பார்த்துட்டே இருந்தேன், அள்ளி தூக்கிட்டு வந்தாங்க. யார் இருந்தா என் கூட? நீங்க பாத்தீங்களா? எஸ் எஸ் எஸ், அவங்க அள்ளி தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த பெரிய பெரிய கூட்டத்துல தானே நீங்க வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதை நான் ஆஃபீஸ்க்குள்ளே ட்ரை பண்ணேங்க. என் ஆஃபீஸ்லேயே ட்ரை பண்ணேன். அந்த அம்மாவால் நடக்கவே முடியாது, காலை கீழே வைக்கவே முடியல, அவ்வளோ வலி. நான் பார்த்தேன், ஜாம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜாம் பண்ணிட்டு கையை பிடிங்க, வாங்க நடப்போம் அப்படின்னு. நானே எப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்க, டிஜிஎஸ் தினகரன், பெரிய பெரிய ஆளு மேடை கூட்டத்துலலாம் வீல் சேர்ல இருந்து எழுந்துச்சு நடக்கிறது, கம்பளம் தூக்கி வீசிட்டு நடக்கிறத பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ள இருந்து அவரை ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி நடந்துருச்சு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. திரும்பவும் கொஞ்சம் நீ உட்காரு, எனக்கு இன்னும் நீயா நடக்கணும், நான் விட மாட்டேன், நீயா நடக்கிறதுக்கு விட மாட்டேன். திரும்பவும் ஜாம் பண்ணேன். இப்போ நடக்கலாமா? நடக்கலாம். திரும்பவும் ஒரு 3 நாள் தடவை ஆஃபீஸ்க்குள்ளே ரவுண்ட் அடித்தோம். அதுவே நடந்துருச்சு. நான் ஜஸ்ட் கையை மட்டும் லைட்டாக தான் பிடிச்சிருந்தேன். அப்புறம் திரும்பவும் எனக்கு நம்பிக்கை இல்லை, மறுபடியும் ஜாம் பண்ணுவோம். எனக்கு உண்மையாலுமே பூர்ண சுகமாயிருச்சா நான் கண்டுபிடிக்கணும் உனக்கு, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன் உன்னை. அப்புறம் நான் அரைகுறையாக போய் சாட்சியும் சொல்லக்கூடாது. திரும்பமா ஜாம் பண்ணுவோம். திரும்பமா நடந்துச்சு. போகும்போது கேட்டேன், சரி இப்போ ஜீப் நீங்க எப்படி போறீங்க? இந்த நானே நடந்துடுறேன். ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். பெரிய பெரிய மேடையில தான் செய்வார்னு இல்லை, சின்ன சின்ன அறைகள்ல கூட செய்வார். உங்க வீட்டுல அப்படி செய்வார். அப்படி நடந்துருச்சுன்னா அவனால உங்க வீட்டை மறக்கவே முடியாது. உங்க வீட்டுல அப்படி ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம், வந்தவனுக்கும் ஆசீர்வாதம், நடத்தின எனக்கும் ஆசீர்வாதம், இடம் கொடுத்த உனக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை டிஸ்டர்ப் பண்ணுவான்ல பக்கத்துல, அவனுக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணாதான் அடுத்து நீ முன்னேற முடியும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அதனால ட்ரை பண்ணுங்க, சீக்கிரம் அந்த கூட்டத்தை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் மலை போல புறஜாதிகள் மேல பொழிந்தருளப்பட்டார், அதை குறித்து பிரமித்தார். இப்படி எங்க வீட்டுல எல்லாம் நடந்ததே இல்லை பாஸ்டர், நீங்க ஆச்சரியப்படுற மாதிரியான அற்புதங்கள் உங்க வீட்டு கூட்டத்துல நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் நிறைய பேசலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம் இந்த சீசன் இதோட முடிக்கிறதுனால. ஏசாயா 32:15 அதை மட்டும் வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து ஒரே நிமிஷம், 837 பக்கம், 837
பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 32:15 வாசிங்க சிஸ்டர். இல்ல நிதஸ்ட் வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்ம என்ன ஊற்றப்படும் மட்டும்? பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் மட்டும். அப்போ ஊற்றப்படுகிறதுனா என்ன? தண்ணி ஊற்றுற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் மழை மாதிரி உங்க மேல ஊற்றப்பட வேண்டும். ஊற்றப்பட்டால் என்ன ஆகும்? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். ஒரு அல்லேலூயா. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்படின்னா தோட்டம் காடு மாதிரி ஆயிடும், அவ்வளவு பெருசாயிடும். வனாந்திரம் வயல்வெளியா மாறும், வயல்வெளி காடா மாறும். சொல்லுங்க இந்த ப்ராசஸ் சொல்லுங்க. வனாந்திரம் வயல்வெளி ஆகும், வயல்வெளி காடாக மாறும். அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு பயிர் முளைக்கும், பயிர் முளைச்சது பெரிய காடா மாறும் இல்லையா? அதுதான். அது எப்ப நடக்கும்னா உன்னதத்திலிருந்து ஆவி நம்மையில் ஊற்றப்பட வேண்டும். ரெடியா இருக்கீங்களா? பைபிள் மூடி வச்சிருங்க. ஜெபிக்க போறோம். சாட்சி சாட்சி சொல்ல வேண்டி இருக்கிறது, காணிக்கப்பட்டு பாட வேண்டி இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஆவியை ஊற்றிடுவோம் இல்லையா? ஆவியை ஊத்திடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் பைபிள மூடி வச்சுட்டு முழங்கால் படிக்கிறேன். ஆவி ஊற்றப்படும் வரைக்கும், ஆவி ஊற்றப்படும் போது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக மாறும். குடும்பமான சேர கூட மடிச்சு வச்சிருங்க. சேர கூட பின்னாடி வச்சு நீங்க ரிலாக்ஸ்டா முழங்கால் போடுங்க. உள்ள வரணும், நெருக்கிட்டு உட்கார வேண்டாம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. அந்த சேரெல்லாம் சொல்லுங்க. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ பாருமே, பனி போல வார்த்தை இறங்கிட்டு இருந்துச்சுல, அவருடைய வசனம் புள்ளின் மேல் பெய்யும் பனி போல இறங்கும். அவருடைய வசனம் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே பனி உங்கள் மேல பெய்து கொண்டிருந்தது. இப்பொழுது மழையாய் மாறுவதா ஒரு பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். தேவனுடைய எளியாவை நான் கட்டளையிடுகிறேன். ஓ, இப்பொழுது இந்த அறையின் மேலே ஒரு பெருமழை ஊற்றும், ஒரு பெருமழையின் அபிஷேகத்தை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்கள் மக்கள் மேலே மழையாய் இறங்குவீராக, மழையாய் இறங்குவீராக. ஓ மழையாய் இறங்குவீராக. நல்ல சத்தமா நீ பேசு, நல்ல சத்தமா
பேசு. மழையில நட. மழையை enjoy பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. கட்டுகள் தானா உடையுது. வாழைய பிசாசே இயேசுவின் நாமத்தினால. மழை வருது. இதாவின் மழை. ரெண்டு வார்த்தை திரும்ப சொல்லுங்க. இன்னொரு அழகான பாடல் தான். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி பனியும் பெய்யுது, மழையும் பெய்யுது. பனியும் அவரே, மழையும் அவரே.
இல்லை, இது பிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ரெய்னி சீசன் ஆரம்பிக்குது, ஒரு அட்டா மழை, ஓயாத மழை. இது ஓயாது, இந்த பரிசுத்தாவின் மழை ஓயாது. ஏதோ 2 மணி நேரம் பெஞ்சிட்டு அப்புறமா ட்ரை ஆகுற அனுபவம் இல்ல. இது அந்த மாதிரி ஒரு மழை இல்ல, இது ஆவியின் மழை. நான் இங்க ஜபத்தை நிறுத்தினாலும் அது உன்னை நிரப்பிக்கிட்டு நீ வழியில நடக்கும் போது, வீட்டுக்கு போகும்போது, சாப்பிடும் போது, பாத்திரம் கழுவும் போது, உன் வீட்டை கூட்டும் போது, ஓ யாரையாவது பேசும்போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் அந்த மழை மேல பெஞ்சுக்கிட்டே இருக்கும். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பாரே. பாடும்போது கர்த்தருடைய பந்திக்கு நேரே கடந்து செல்லுங்க. I'm going to serve the Lord. This Lord's communion. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமானவர்கள் உங்க கைகளை நீட்டி, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமானவர்கள் உங்க கைகளை நீட்டி ரெடியா இருங்க. இந்த அபிஷேகத்தோடு அதை உட்கொள்ளும். இந்த மலையோடு சேர்ந்து புசிப்போம். அது ஆவியின் மலையில நனைந்து கொண்டே இந்த திருவிழாவை பங்கெடுப்போம். வறண்ட நிலங்களிலே Bye.
இன்னும் இதில் பங்கெடுக்காதவர்களுக்காக இது காத்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அவர் மேலே உள்ள விசுவாசத்தை நீங்கள் மூணு விஞ்ஞான ஸ்தானத்தோட இதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எடுத்து இதில் பங்கடைய முடியாமல் அன்போடு அழைக்கிறேன். இது உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக இல்லை, இன்னும் மிச்சம் நிறைய இருக்கு, அது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. இது கிடைத்தவர்கள் வாயில திறந்து நன்றி சொல்லுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் புசிக்கிறோம் நல்ல பிதாவே, புசிப்போம். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால் அமைப்பவரே. வாழ்க்கை வறண்டு போயிருந்துச்சு, இந்த சபைதான் வாய்க்கால். இந்த சபையில ஓடுகிற அந்த அபிஷேக நதி மூலம் வறண்டு போன உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். இந்த அபிஷேக ஆராதனைக்கு அப்புறமா வாழ்க்கை துளிர்க்கும். விசுவாசி, விசுவாசி. ஊற்றப்படுகிறது ஒரிஜினல் அபிஷேகம். இந்த சபை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர் என்றால் இதில் வந்த நீங்கள் வளர்வது நிச்சயம். வாரம் வாரம் இங்க மழை பெய்யுது. எப்பப்பெல்லாம் நான் அவங்க மேல கை வைக்கிறேன், அப்பப்பெல்லாம் ஒரு மழை அவங்க மேல பெய்யுது. இது உங்க ட்ரைனஸை மாற்றும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும். பெருமழையாய் பிரவேசித்த, பிரவேசித்த உள்ளங்கள் மேலுமே, உள்ளங்கள் மேலுமே. இந்த விஷயத்தோட கடந்து செல்லுங்க. நல்ல செய்திகளோட திரும்ப நாம் சந்திப்போம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இது விதைக்கிற நேரம். மழை பெஞ்சிருக்கு, உங்களுடைய காணிக்கை விதைங்க. எடுத்தீங்களா? விதையை எடுங்க, விதைக்காம எல்லாரும் எடுத்து. கவர் இன்னும் ரெடி ஆகலை. ஓகே, ரெடி ஆகணும்னு சொல்லுவேன். ஆர்டர் போட்டிருக்கேன், அதனால இதுலேயே போடுங்க. யார் காணிக்கை எடுக்கிறது? டிஃப்ரெண்டாக எடுக்கிறீங்க. தேங்க்யூ. காணிக்கை பாடல் ஸ்ரீனிஷா பாடுவோம். பர்த்டே அவளுக்கு இன்னைக்கு, அதனால நாளைக்கு பிறந்த நாள். என்ன பாடு? பாடும்போது இதுவரை நடத்தி குறைந்து காத்து
நடத்துறவங்களுக்கு இது போன்ற நல்ல சந்தோஷமான பிறந்த நாட்டிலே வாழ்நாளெல்லாம் தரக்கூடிய பல நூற்றாண்டுகளை காணட்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் சிருஷ்டித்தீங்களோ ஆண்டவரே, இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்தீங்களோ சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும். பாதைகள் நெய்யாய் போயிட்டு ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் புதிய ஆண்டு முழுவதும் புது கிருபைகளால் நிரப்பும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ரெடி, ஆனால் எங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தில் இந்த பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவன் எங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எங்களை காட்சிகள் ஆண்டவரை மேன்மையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் அபிஷேகிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Happy birthday. விஷ் பண்ணுங்க. வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? Only 2. Yes. சுருக்கமான சாட்சி. உட்காரு, 2 நிமிஷம். உங்களுக்காக வரிக்கி சூடா போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. 9 வரைக்கும் சாப்பிட்டு போகணும். டீ ரெடியா. என்னென்ன இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன வாரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, சிஎம் டிராஃபி. அந்த காம்படிஷனில் நான் பாஸ்டர் கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு அத்லெட், 7 இயர்ஸாக டச் விட்டு போச்சு. ஊட்டிக்கு நான் வந்த புதுசில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் கோமாவில் இருந்தேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில். என்னால் டீமில் போக முடியல, ஸ்போர்ட்ஸ் டீமில் டிபார்ட்மெண்ட்டில் போக முடியல. 7 இயர்ஸ் டச் விட்டு போச்சு. பாஸ்டர் கிட்ட போன வாரம் சண்டே ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா போன வாரம் செவ்வாய்க்கிழமையும் பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு தான் காம்படிஷன். பாஸ்டரும் அக்காவும் என் கூட கிரவுண்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு 1500 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 100 மீட்டர் செகண்ட் ப்ரைஸ். நான் அதை விட பெரிய சாட்சி இல்ல, நான் சொல்றேன் அந்த சாட்சியை. ரொம்ப நாளாவே பிரின்சி சொல்லிட்டே இருப்பா, அக்கா எங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு பெர்மிஷனே தரதுல சர்ச்சுக்கு போறதுக்கு ஜோ பண்ணிட்டே இருந்தோம். ஆண்டவர் தந்தாரு. இவங்க வீட்டுக்காரரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமே ஜோ பண்ணிட்டே இருந்தோம். பார்த்தா இவ ரன் பண்ணும்போது ஓடும்போது அவர் கூட இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஓடுற 2 பிள்ளைக்கு அம்மா அப்படி ஓடணுமான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணதுனால பயந்துட்டு அவர் வரல. ஆனா அவர் முன்னாடி ஆண்டவரோட உயர்த்திட்டார். ஆமென். அதனால இப்போ சந்தோஷம் தாங்க முடியாம அன்னைக்கு கிரவுண்டுக்கு வந்தவர் எங்களையும் பார்த்தாரு. கட்டாயமா இவங்களை கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லி எங்களோட இப்போதான் கொஞ்சம் இணக்கமாகவும் வந்திருக்கிறார். அதுக்கு அடையாளை ஸ்தோத்திரிக்கிறார். ஆமென். ஃபாஸ்ட் இந்த மாதம் 1ஆம் தேதி சொல்லியிருந்தாரு. இந்த மாதம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாத மாதமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஃபாஸ்ட்டு. அதே போல் இந்த மாதம் முழுவதும் எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு. பண பிரச்சனை, மற்ற பிரச்சனை கூட எனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் கிருபையாக எங்களுடைய விவசாயத்தையும் ஆசீர்வதிச்சார். அதே என்னுடைய மாடுகளையும் ஆசீர்வதிச்சார். கடன் பிரச்சனையும் இருந்துச்சு. ஆண்டவர் கடன் நடத்தி எனக்கு உதவியாக இருந்தார். அதே போல் நகைலாம் கொஞ்சம் அளவுக்கு எனக்கு அளவு பலத்த கிருபையாக இருந்தார். அதே போல் பாஸ்டர் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் வெறும் கையாக எல்லாத்தையும் நான் இழந்து தான் நான் பாஸ்டர் நான் பார்த்தேன். அதிகமான பலவீனத்தை கூட நான் பார்த்தேன். நான் ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பேன். அதாவது பாஸ்டர் கொண்டு நமக்கு ஒன்றுமே இல்லை, நான் கண்ணீர் கவலையோடு தான் நான் பாஸ்டர் போய் முதல்ல சந்தித்தேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடைய நல்ல ஒரு தளத்தால் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கூட நாங்கள் இருக்கோம். அதேமாதிரி பாஸ்டர் வேறு வெள்ளிக்கிழமை சின்ன பாஸ்டர் எங்கள் மாடுகளுக்காக தோட்டத்துக்காக ஜாயின் பண்ணாரு. நேற்று நைட்டு கூட நாங்கள் மழையிலேன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ரொம்ப வேதனை பெற்றுருந்தோம். கிளம்பு போட்டிருக்கோம். மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நைட்டு ஒரு நல்ல மழையை கொடுத்துருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் ஆண்டவர் பாஸ்டர் வெள்ளிக்கிழமை மாடுக்காக ஜாயின் பண்ணாருக்கு. நேற்று நைட்டு மாடு கண்ணு போட்டுச்சு, பொண்ணாக போட்டுச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மகனுக்கு அந்த மாடை கொடுத்தோம். அந்த மாடு கண்ணு போட்டிருக்கு. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டருக்கும் நன்றி சொல்கிறேன். நல்லாதான் தட்டுங்களேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
வேலை செய்கிற ஸ்பெண்டில் வந்து அன்னைக்கு கரண்ட் போயிடுச்சாமா. அப்போ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும்போது திடீர்னு கரண்ட் அப்படியே ஷார்ட் ஆகி அப்படியே கையெல்லாம் அப்படியே வெந்துச்சு. ஆண்டவர் வந்து வராமல் பாதுகாத்து ஜீவனமாக வச்சுட்டு அவங்க கொரோனா கொடி நன்றி. இந்த வேலையும் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரேயர் வந்து பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரேயரில் கொஞ்சம் என் பையன் படிக்க தகுந்த வேலையே கேட்பான். கம்மி சம்பளம் வாங்க என்ன பண்ணுவோம் பிள்ளைகளை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயரில் வச்சதுக்கு ஆண்டவர் வந்து அவன் அதே இடத்துல உயர்த்தி சம்பளம் கொடுத்து இன்ஜினியரிங் போஸ்ட் கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு போஸ்ட் ஆண்டவர் போடாமல் கர்த்தருக்கு சொல்கிறோம். நான் வந்து வேலைக்கு போக முடியாமல் என்னோடய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறமேட்டு கர்த்தருக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு பாஸ்டர்லாம் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் வந்து திருப்பி வந்து உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இந்த 2-3 வாரமாக வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என்னை வந்து வேலையிலேருந்து நிறுத்துறதுக்காக பழைய லேபர்ஸ் எல்லாம் வந்து என்னை வேலை விட்டு நிறுத்துறதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பண்ணாங்க. ஒரு பெரிய மேனேஜர் வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசராக. இப்போ வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு ஹவுஸை வந்து சூப்பர்வைசராக எனக்கு ஒரு ஹவுஸை கொடுத்துருக்கிறாரு. 10 வெரைட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த வெரைட்டியை நீ பார்த்துக்கோமா, உன்னை யாரெல்லாம் தலை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி நீ தலை நிமிர்ந்து விதையை வந்து நீ 40 கிலோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் இப்போ எடுத்தோடனே 40 கிலோ கேட்டால் என்னால் தர முடியாது, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தரேன், ஒரு 20 கிலோவாக தரேன் அப்படின்னு. அப்புறம் நான் ஹவுஸில் வேலை செய்யும்போது தனிமையாக இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் பாலிஷ் பண்ணிட்டு இருந்தேன். பாலிஷ் பண்ணும்போது நான் கர்த்தர்கிட்ட நான் சொன்னேன், ஏசப்பா என்னை வந்து யாரெல்லாம் என்னை தோக்கடிக்கணும், நான் வந்து இந்த வேலைக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நான் வந்து 20 கிலோவாச்சும் நான் சீடு கொடுக்கணும், அதனால் என்னை வேலை விட்டு நிறுத்தாத மாதிரி என்னை நான் வந்து இந்த வேலைக்கு போயிட்டே இருக்கணும், எப்போ வந்து நான் வேலைக்கு போய் ஆகணும், என் சீடு கொடுக்கணுன்னு இந்த மாதம் நான் வந்து 20 கிலோ கொடுத்துருக்குறேன். ஏசப்பா நான் கோடி நன்றி சொல்கிறேன். மேனேஜர் வந்து என்னை ரொம்பவே எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு என்னை ரொம்ப பாராட்டினாரு. ஏசப்பாவை பாராட்டின மாதிரி நன்றி. வேற